நிறைய ரசிச்சிருக்கிறேன். ஒரு விதத்தில் உங்களுடைய பேச்சை ரொம்ப ரசிக்கிறதுல நானும் ஒருத்தன். எனக்கு அந்த டைமில் கிடைச்ச சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து முத்துக்கள். உள்ள ஹோலி ஸ்பிரிட் இருப்பாரு, என்ன நடத்துறாரு, செய்யாத செய்யுன்னு சொல்லுவாரு. என் மேலே இருக்கிற வல்லமை மற்றவங்களுக்கு உதவியாக. சாம் ஜபத்ரா அண்ணனோட ஒரு நல்ல படம். ரொம்ப நோஸ்கட்லாம் வாங்கியிருக்கேன். நான் வந்து ஃப்ரண்ட்டில் போய் உட்கார்ந்தா, தம்பி இது விஐபி உட்கார இடம், பின்னால் போயான்னு இப்படிலாம் நிறைய இடத்துல நான் நோஸ்கட் வாங்கியிருக்கேன். இப்படி நிறையா ஜோல்னா பை தச்சு கொடுத்தா 4 ரூபா கொடுப்போம். ஒரு பை தைச்சா 10 பை தைச்சா 40 ரூபா கிடைக்கும். அப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு நான் எங்கள் அம்மா ஒட்டி கொடுப்பாங்க, பசை காய்ச்சி ஒட்டி கொடுத்தா அதில் அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு குடும்ப பெண்ணிலிருந்து உங்களை உருவாக்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிராம ஷேக் குடும்பத்தின் சார்பாக, வில்லேஜ் டிவி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்ண்ணே. தேங்க்யூ அண்ணே, தேங்க்யூ ஸோ மச். நிறைய நாள் உங்களை சேஸ் பண்ணியிருக்கோம், என்ன இல்லை துரத்தி உங்களை பிடிச்சிருக்கிறோம். ஏசப்பா கிருபையினால் இந்த 2 நாட்கள் நம்ம கூட தங்கியிருந்து நம்முடைய மிஷனரிகளுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்க உதவி செய்தார். இதுவும் நம்ம அறிபறியான நேரம் இருந்தாலும் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அது பிரயோஜனமாக மாற்றணுங்கிறதுக்காக ஆண்டவர் இப்படி உங்களை பேட்டி எடுத்து ஜனங்களுக்கு உங்களை ஆண்டவர் நடத்தின விதங்கள், உங்களுக்கு வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள், நீங்கள் ருசி பார்த்த அநேக சம்பவங்களை ஜனங்களுக்கு சொன்னால் அது பிரயோஜனமாகும்னு சொல்லி தான் அவங்கள்ட்ட கேட்டோம். நீங்களும் இவ்வளோ டைட் மத்தியில் ஒத்துக்கிட்டதுக்காக நன்றிகள். தேங்க்யூ. உங்களை நீங்கள் சும்மா அறிமுகப்படுத்திக்கோங்க, உங்கள் சொந்த ஊர், சும்மா உங்கள் பின்னாடிகள் உங்கள் சொல்லும்போது எல்லாரும் உங்கள் கண்ணாடிகளை பார்க்குறாப்புல இருக்கணும். அறிமுகப்படுத்துங்க, எத்தனை மனைவி, எத்தனை பிள்ளைகள் சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணே. நல்ல ஒரு வாய்ப்பாக நான் இதை கருதுகிறேன். உண்மையில் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாய்ப்பை தந்தவங்களுக்கு, வில்லேஜ் டிவிக்கும் நான் வாழ்த்துக்கள். உண்மையில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அநேகருக்கு இந்த டிவி, நானே நிறைய நேரங்கள் உட்கார்ந்து, எனக்கு இந்த டிவி பார்க்குற டைம் இந்த நைட்டு சாப்பிட்ற டைம் தான். அதில் உட்காந்து நிறைய ரசிச்சிருக்கிறேன். ஒரு விதத்தில் உங்களுடைய பேச்சை ரொம்ப ரசிக்கிறதுல நானும் ஒருத்தன். கர்த்தர் நல்லவர். நான் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவன். என்னுடைய தாத்தா தூத்துக்குடியில் கேட்டகிஸ்டாக இருந்தாங்க. இங்கே நம்ம நந்தகோபாலபுரம் போல்நாயகப்பட் சர்ச்சில் தான் அவங்க வந்து கேட்டகிஸ்டாக இருந்தாங்க. மோர் தென் 36 இயர்ஸ். அப்புறம் அவங்க தான் அந்த நந்தகோபாலபுரம் சர்ச்சை வந்து கல் வச்சு அவங்களுடைய பேர் தான் அங்கே இருக்கும். அவங்க டைமில் தான் அந்த சர்ச்சை வந்து அவங்க உருவாக்குனது. அப்புறம் தாத்தா இறந்துட்டாங்க. பட் அப்பா அம்மாலாம் வந்து சென்னையில் செட்டில் ஆகிட்டாங்க. அப்பா சென்னையில் சிம்சன் கம்பெனியில் ஒர்க் பண்ணதுனால. அப்போ ஸோ எங்களுடைய படிப்பு, நாங்கள் வளர்ந்தது எல்லாமே சென்னை. மெட்ராஸில் தான் பிறந்தீங்களா? ஆமாம், மெட்ராஸ் தான் பிறந்ததே. மெட்ராஸ் தான் பிறந்ததே. மெட்ராஸ்லேயே அப்படியே இருந்து அங்கேயே என்னுடைய ஸ்கூலிங் அப்படி வளர்ந்தோம். ஸோ அப்பா அம்மா நல்ல பக்தியாக எங்களை வளர்த்தாங்க. உண்மையில் நான் அடிக்கடி சொல்ல, அப்படி ஒரு பெற்றோர் எங்களுக்கு கிடைச்சதுக்காக நான் ஆண்டவரை துதிப்பேன். நான் ஊழியத்துக்கு வரும்போதும் ஒரு எதிர்ப்பு கூட சொல்லாமல் என்னை ஊழியத்துக்கு அவங்க இது பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி கர்த்தருடைய பெரிய கிருபையினால் 30 வருஷமாக வெற்றியின் ஊழியங்கள்ன்ற ஒரு ஊழியத்தை துவங்கி விக்டோரியஸ் மினிஸ்ட்ரி. சூப்பர். தலைப்பே எல்லாருக்கும் ஒரு காஸ்பல் பேரும் கண்டிப்பாக. சரிண்ணே. அப்போ நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் ரட்சிப்பின் அனுபவம்ன்றது வந்து அது ஒரு சுவாரஸ்யமான காரியம். எனக்கு மூத்த அக்கா வந்து எஃப்எம்பிபியில் மிஷனரியாக இருக்கிறாங்க. எனக்கு வந்து 3 அக்கா. ஆமாம், 3 அக்கா ஒரு தங்கச்சி. அப்போ அந்த அக்கா வந்து திருச்சியில் ஸ்டான்லி பிரின்ஸ் அண்ணன் கிட்ட தான் அவங்க யூத் விங்கில் இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க எஃப்எம்பிபிக்குள்ள நுழையும் போது ஸ்டான்லி பிரின்ஸ் அண்ணன் கூட தான். ஸ்டான்லி பிரின்ஸ்ல இருந்தாலே தீவிரவாதியாக. நாங்கள் வளர்ந்ததெல்லாம் பிரசங்கம் பண்ண பழகினதே அவரை பார்த்து தான். இல்லை, இன்னும் காட்போட்டுன்னு பேசுவேன். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஸ்டான்லி பிரின்ஸோடைய அண்ணனுடைய வாடையே பிரசங்கத்தில் இருக்கும். இப்போ அவங்ககிட்ட இருந்தாங்கனாலே பெரிய ஆளாக இருப்பாங்க. அங்கே தான் அக்கா வந்து யூத்தில் இருந்தாங்க. அப்போது ஒரு மே மாதம் 1ஆம் தேதி சென்னையில் வந்து ஒரு கேம்ப் நடந்துச்சு, ஒரு ரிட்ரீட் நடந்துச்சு, எஃப்எம்பிபி ரிட்ரீட். ஸோ அக்கா வந்திருந்தாங்க. அப்போ எங்களுடைய வீடு வந்து மிஞ்சி போனால் ஒரு 350 ஸ்கொயர் ஃபீட் தான் வீடு. அந்த வீட்டில் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த சின்ன ஹாலில்
ஸ்டான்லி பிரின்ஸ் அண்ணன் எங்கள் கூட வந்து தங்கி எங்கள் கூடயே இருந்து அண்ணன் வந்து மீட்டிங்க்கு நாங்கள்லாம் ஒன்றா போனோம். என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க. அது வந்து சில்ட்ரன் மீட்டிங் கிடையாது. இது வந்து 88ல் நடந்த சம்பவம். ஸோ எனக்கு வந்து 13 வயசு அப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அப்போது என் கூட வரியான்னு கூப்பிட்டுட்டு போனாங்க. நானும் அங்கிள் கூட போயிட்டேன். ஃப்ரண்ட்டில் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது முன்னால் முதல் வரிசையில் உட்காந்து நான் பிரசங்கம் கேட்டேன். அந்த ஃபஸ்ட்டு மெசேஜில் ஆண்டவருக்கு இன்றைக்கும் வாழ்க்கை ஒப்பு கொடுன்னு பெரியவங்களுக்கெல்லாம் அவங்க ஒரு ஆல்டர் கால் கொடுத்தாங்க. அதில் நான் இயேசு கிறிஸ்துவுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். நான் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை ருசி பார்த்தது 13வது வயசில். 13 வயசு. ஆமாம். அப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கடுத்து ஆண்டுக்குள்ளே வளர்ந்ததுன்னா நான் வந்து வளர்ந்தது ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ஆமாம். கிராமத்தில் நம்ம யூத் கேம்பில் இப்போ 1 லட்சம் வாலிபர்கள் ஏறக்குறைய வர்றாங்க. அதுக்கடுத்து அந்த வளர்ற விதங்கள் அதுக்கு சரியான பின்னணி இல்லைன்னா பெரிய கஷ்டம். வளர முடியும். ஆமாம், அது ஃபாலோ அப் சரியாக இருக்கணும். பை காட்ஸ் கிரேஸ் அப்பா அம்மா நல்ல ஆண்டுக்குள்ளே இருந்தாங்க. எனக்கு என்னுடைய பெரிய அக்கா தான், மூத்த அக்கா தான் எனக்கு வந்து சண்டே ஸ்கூல் டீச்சர். அதனால் அவங்க ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க. எங்கள் அக்கா மாதிரி எனக்கு மொத்தம் 3 அக்கா. 3 அக்காவில் அந்த 2வது அக்காவும் இந்த 3வது அக்கா மட்டும் FMBBக்காக வெளியே போயிருந்ததுனால மற்ற 2 அக்காவும் என் கூட இருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க நல்ல ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறது. எனக்கு அந்த டைமில் கிடைச்ச சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து முத்துக்கள். ஆண்டுக்கு வேலை ஒரு டேனியல்னு ஒரு அண்ணன் கிடைச்சாங்க, ஜெயா டேனியல். அருமையான ஒரு தேவ மனுஷன். அவங்க வந்து என்ன ஆண்டுக்குள்ளே வளர்றதுக்கு இந்த டெய்லி பைபிள் ரீடிங், ஆண்டு சித்தத்தை எப்படி செய்யணும், ஏசப்பாவுக்கு எப்படி பிரியமாக வாழ்கிறது, இதையெல்லாம் அவங்க ஒரு வாரத்தில் அந்த 6-7 நாளில் பைபிள் ஒரு நாள் படிக்கலைன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படின்னா, டே போன வாரம் நீ 1ஆம் அதிகாரம் சொல்லிட்டு இந்த வாரம் 5ஆம் அதிகாரம் சொல்றியே, அப்போ 2 அதிகாரம் படிக்கலையான்னு. அப்போ எப்பயுமே பைபிள் வாசியான்னு கேட்பாங்க. இவங்க பாயிண்ட் அவுட் பண்ணிலாம் கேட்டிருக்கிறாங்க. எப்படி இருக்கிற, என்ன மாதிரி உனக்கு சோதனை வந்துச்சு, இப்படியெல்லாம் வந்துட்டு ஓப்பன் டாக்ஸ்லாம் அவங்ககிட்ட நிறையா இருந்ததுனால அந்த டைமில் எனக்கு இருந்த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இவங்க எல்லாருமே என்னைய கர்த்தருக்குள்ளே கொண்டாடுறதுக்கு பெரிய உதவியாக இருந்தாங்க. அந்த 1 இயரில் அந்த 13 வயசில் எனக்கு வந்து இன்னொரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஒன்று கிடச்சிது. என்னென்னா, சாம் ஜபத்ரா அண்ணனோட ஒரு நல்ல பழக்கம். அண்ணனை முதல்ல எப்போ போய் பார்த்தேன் அப்படின்னா, அண்ணனுக்கு வந்து தலையில் அடிபட்டு நாங்கள் கன்னியாகுமரியில் அந்த ஒரு மதவாதி ஒருத்தர் தலையடிச்சு அண்ணன் ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. அப்போ தலையில் கட்டு போட்டிருந்தாங்க. அப்போ என்னுடைய அப்பா அந்த அண்ணனை பார்க்க போனாங்க. போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க. போகும்போது அண்ணன் உட்காந்துருந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சாம் அண்ணன் என்னை கேட்டாங்க, நீ என்னடா பண்ணுறேன்னாங்க. அப்போ சொன்னேன். அவங்க சொன்னாங்க, தம்பி உனக்கு என்ன ஹாபி அப்படின்னாங்க. நான் ஸ்டாம்ப்லாம் நிறையா வச்சுருக்கேன்னு. இங்கே வா, நான் உனக்கு ஸ்டாம்ப்பு தரேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாம்பெல்லாம் கொண்டாந்து கொஞ்சம் ஸ்டாம்ப்பு கொடுத்தாங்க. நான் சொன்னேன், அங்கிள் என்கிட்ட ஒரு ஸ்டாம்ப் இருக்குன்னு. சரி, நீ அதெல்லாம் எப்போ எடுத்துகிட்டு வர அப்படின்னாங்க. அப்படி ஸ்டாம்ப் கலெக்ஷன் இந்த ஹாபியில் அண்ணன் வந்து இந்த US கனடா ஸ்டாம்ப்லாம் எனக்கு தருவார். நான் இந்த பக்கம் ரஷ்யா, இந்த பக்கம் யூரோப் ஸ்டாம்பெல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து இப்படி நாங்கள் ரொம்ப ஐக்கியமாயிட்டோம். அதனால் அண்ணன் வந்து என்னை அடிக்கடி நான் லீவ் விட்டுட்டா, சனிக்கிழமை லீவுனா அப்போ காம்தார் நகரில் அண்ணன் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருந்தாங்க. அங்கே தான் அண்ணனுடைய ஆஃபீஸ், நுங்கம்பாக்கம் பக்கத்தில். அண்ணன் லீவ்னா வந்துடுறான்னுவாங்க. ஸோ சனிக்கிழமை காலையில் நான் போயிட்டேன்னா அங்கேயே அண்ணன் கூட இருப்பேன். மத்தியானம் வரும்போது என்னை பைக்கில் கொண்டாந்து வீட்டுக்கிட்ட விட்டுட்டு போவார். திரும்ப 3 மணிக்கு வந்துடுவார். 3 மணிக்கு நின்று அவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போவார். ஸோ இப்படி ஒரு நல்ல அண்ணனோட பழக, அண்ணன் தான் எப்படி புக்கு எழுதணும், ப்ரூஃப் பார்க்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்தது. ஒரு பேராவாக இருக்கணும் அப்படின்னா அன்னை எழுதுகிற புக்ஸை டைப் பண்ண உடனே என்கிட்ட கொடுத்து ப்ரூஃப் பார்க்க சொல்லுவாங்க. இப்போ எனக்கு பெருசாக அந்த அளவு பர்ஃபெக்டாலாம் நான் ப்ரூஃப் பார்த்தது கிடையாது. ஆனால் அண்ணே சொல்லி கொடுத்துருக்காங்க. லெட்டர் ஒரு 100 லெட்டரை எப்படி ஒன்றா ஒட்டணும், பண்டில் எப்படி பண்ணணும், இதெல்லாம் எனக்கு அண்ணன் கூட இருந்து. அப்புறம் மீட்டிங் இருந்துச்சுன்னா வரியாடே அப்படின்வாங்க. சரி, இல்லைன்னா அண்ணன் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு வளர்றதுக்கு எனக்கு சரியான டைம் வளர்றதுக்கு. பட் எனக்கு அண்ணன்ட்ட பிடிச்சது என்னன்னா, நான் பெரிய ஆளுன்றதை ஒரு நாள் கூட காமிச்சதே கிடையாது. அண்ணனால் உருவாக்கப்பட்ட ஊழியக்காரங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் தன்னை நான் எவ்வளோ பெரிய ஆள், உங்ககிட்ட உட்காந்து பேசுகிறேன், என்ன இவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. ஆனால் அந்த டைமில் அண்ணன் வந்து என்னோட உட்காந்து பேசுறது,
அப்படி எனக்கு அது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஒன்று மட்டும் அண்ணனுக்கு எனக்கும் தர்க்கம் வரும். அந்த டைமில் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்டுக்குள்ளே வர தர்க்கம். என்ன தர்க்கம்னா, அபிஷேகம் பெறணுண்டான்னுவாங்க. அண்ணா நான்லாம் சின்னதுலேயே பெற்றுட்டேன். நான் அது எப்படா பெற்றேன்? நான் வந்து வளர்ந்ததெல்லாம் சிஎஸ்ஐயில் வளர்ந்தேன். ஸோ நீ வந்து அபிஷேகம் பெறணும். அண்ணே பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்கிறாருன்னு இதை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னேன். ஆண்டோடைய வல்லமை இருந்தால் தானே பாவத்தை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்குள்ள ஆவியானவர் இருப்பார், உன்னை நடத்துவார். ஆனால் அனாயிண்டிங் வந்து உன்னை வந்து பயன்படுத்துவார் ஆண்டவர். நல்லா இருக்குண்ணே, நீங்க சொல்ற டிஃபரன்ஸ் நல்லா இருக்கு. உள்ள ஹோலி ஸ்பிரிட் இருப்பாரு, என்ன நடத்துவாரு, செய்யாத செய்யும் சொல்லுவாரு. என் மேல இருக்கிற வல்லமை மற்றவங்களுக்கு உதவியாமா. புதுசா இருக்குண்ணே, நல்லா இருக்கு. இது நிறைய பேர் குழப்புவாங்களே. அபிஷேகம் ரட்சிப்பிற்கென்று கொடுத்த பரிசுத்தாவுடைய முத்திரைன்னு இருக்குது. அதை சொல்லி விசுவாசிகளான பொழுது நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் இருக்கு. அது ஒரு அனுபவம். இப்போ நம்ம இருக்கிறோம், நம்மளை நடத்துவாரு, பேசுவாரு. அது எனக்கு பர்சனல். அனாயிட்டிங்கிறது நம்மளை பயன்படுத்துமையா. அதுதான் சான்றது. பட்சபாதம் இல்லாமல் எல்லாருக்குமே அவருடைய வல்லமையை தராரு. ஏன்னா இந்த நாட்கள்ல எல்லாரும் ஊழியம் செய்யணும், அதனால எல்லாருக்கும் தராரு. அதனால எனக்கு ஒரு வல்லமை வேணாம். அப்போ நான் எப்படி நினைச்சிட்டேன்னா, அபிஷேகம் எல்லாம் குதிப்பாங்க, கத்துவாங்க. ஏன்னா நான் அப்போ வந்து ஒரு மீட்டிங் போவோம். எங்க அம்மா கொஞ்சம் சிக்கா இருக்கிற டைம்ல ஒரு மீட்டிங்க்கு கூட்டிட்டு போனோம். அப்போதான் அம்மா சுகமானாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு சுந்தர் ஜான் ஒரு ஊழியக்காரர். அவர் வந்து அப்போ அவர் மீட்டிங்ல எல்லாம் டாமரை நடிச்சு பாட்டு பாடி ஃபாஸ்டாலாம் பாட்டி பாடி ஜனங்கள்லாம் குதிச்சு சாடி கீழெல்லாம் விழுந்த உடனே எனக்கு ஆண்டவரே, எனக்கு இந்த அபிஷேகமே வேணாம், என்னென்னமோ பேசுறாங்க, எனக்கு இதை குதிக்கிறதெல்லாம் வேணாம் ஆண்டவரேன்னு நான் ரொம்ப இதை அண்ணன்கிட்ட தர்க்கம் பண்ணியிருக்கேன். சாமண்ணே என்னை விடவே இல்லை. அவங்க வீடு பிரதிஷ்டா அன்னைக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ எல்லா மூத்த ஊழியக்காரங்க வந்திருந்தாங்க. அண்ணன் வீடு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கட்டியிருந்தாங்க. அப்போ எல்லாம் பெரிய ஊழியக்காரங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க. நான் எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, எந்த மீட்டிங் போனாலும் ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காரணும். இதனால ரொம்ப நோஸ்கட்லாம் வாங்கியிருக்கேன். ஒரு மூத்த ஊழியக்காரர் ஒருத்தர், எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, என் பேரையே அவர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ரண்ட்ல போய் உட்கார்ந்தா, தம்பி இது விஐபி உட்கார இடம், பின்னால போயான்னு இப்படிலாம் நிறைய இடத்துல நான் நோஸ்கட் வாங்கியிருக்கேன். இப்படி நிறையா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு உண்மை என்னன்னு சொன்னால், கர்த்தருடைய கிருபையை அந்த மீட்டிங்கில் நான் ஃப்ரண்ட்டில் கால்மாட்டில் உட்காந்துருந்தேன். மீட்டிங்லாம் முடிஞ்ச உடனே அண்ணன் என்ன பண்ணிட்டாங்க, சும்மா இல்லாமல் அங்கேருந்து ஒரு பாஸ்டர்கிட்ட, இந்த பையன் நல்ல ரட்சிப்பு, இவனுக்கு நல்ல வாஞ்செல்லாம் இருக்குது, ஊழியத்துக்கெல்லாம் போகிறான். ஏன்னா சர்ச்சில் நடக்கிற அந்த ஓப்பனர் மீட்டிங் இந்த சரியாக மத்தியானம் 3 மணிக்கு ஆரம்பித்து 6 மணி வரைக்கும் வயசானவங்க ரிட்டையர்ட் ஆன அங்கிள்மாரெல்லாம் சைக்கிள் எடுத்துகிட்டு எங்கள் சர்ச்சில் ஊழியத்து போவாங்க. எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாங்க, நான் ரட்சிக்கப்பட்ட உடனே போயிடு அங்கிள் கூட போயிடணும். எனக்கு அப்போ சைக்கிளே ஓட தெரியாது. எனக்கு 10th வரைக்கும் சைக்கிள் ஓட விடல. ஒரே பையன்ல 3 சிஸ்டர் வேற. ஆமா, 3 அக்கா ஒரு தங்கச்சி. எனக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி வேற. 4 சிஸ்டர் கூட வளர்ந்துருக்கிறேன். நீங்க பெரிய அப்போ எங்க அப்பா அனுப்பிடுவாங்க. நான் பஸ் ஏறி இறங்கி ஓடும் போது சைக்கிளில் ஏறி உட்கார தெரியாது. அப்படியெல்லாம் ரொம்ப பொத்தி வளர்த்துட்டாங்க. அப்புறம் இந்த அங்கிள்மார் கூட நான் ஊழியத்துக்குலாம் போவேன். அங்கிள்கிட்ட அண்ணங்கிட்ட வந்து சொல்லுவேன், அண்ணே நேற்று போய் இங்கே ஊழியத்து போனோம், இந்த தெருவுக்கு போனோம், இவ்வளோ டேக்ஸ் கொடுத்தேன், நான் என்ன தான் ஓப்பனிங் ப்ரேயர் பண்ண வச்சாங்க, பாட்டு பாடும்போது என்கிட்ட கையில் கொடுத்துட்டாங்க மைக்கை, இப்படிலாம் சொல்லி ரொம்ப அதை நெக்ஸ்ட் டே அண்ணங்கிட்ட அதை பகிர்ந்துருவேன் சாம் ஜெபத்தர்கிட்ட. அப்போ அண்ணன் இதெல்லாம் சொல்லி, இந்த பையன் அபிஷேகம் பெறணும் அப்படின்னாங்க. அந்த பாஸ்டர் என்ன பண்ணார், தம்பி முட்டி போடுப்பான்னு. முட்டி போட்டேன். வேறு என்னைய மாட்டி விட்டாரே இப்படி அநியாயத்துக்கு எல்லாரும் முன்னாலையும். ஏன்னா வரவங்களாம் பார்க்குறாங்க. நான் முழங்கால் போட்டு கண்ணை முன்னு நான் சொன்னேன், இவங்கெல்லாம் சொல்கிற ஆவியானவர் உண்மையாக இருந்தால் என்ன நிரப்பு காண்டவர் என்ன. நான் என்னெல்லாம் வேணான்னு வெறுத்தேனோ ஆண்டவர் அன்னைக்கு அபிஷேகத்தார். அந்த அபிஷேகத்தை ருசித்தேன். அன்னையிலேருந்து எனக்கு ஒரு பயங்கர வைராக்கியம். ஏன்னா வந்து பயங்கர பலவீனம்னா, நைட்டில் நான் இவ்வளோ சாப்பாடுக்கு மேலே சாப்பிட்டேன்னா ஒரு 4 நாளைக்கு ஸ்கூலுக்கு போக முடியாது. எனக்கு டைஜஸ்ட் ஆகாது, ஜீரணம் ஆகாது, ஜீரண சக்தியே கிடையாது. மாதத்தில் 4 நாள் 5 நாள் டாக்டர்கிட்ட போகணும், வாந்திக்காகவும் பேதிக்காகவும் இப்படியே கஷ்டப்படுவேன். ஆனால் கர்த்தருடைய கிருபை அந்த நாளில் கர்த்தரை சுகமாக்கினார். பரிசுத்தாவுடைய அபிஷேகம் பெற்று அன்னைக்கு அந்த நுகம் உடைஞ்சது. அது அபிஷேகத்தினாலே நுகம் வந்துறது. ஆண்டவர் வந்து எனக்கு அன்னைக்கு விடுதலை தந்தார்.
அன்னைக்கு அன்றைய நான் ஊழியத்தை செய்யறேன்னு சொன்னேன். ம். அன்னைக்கு நான் அங்கே நிற்கிறவங்களும் சொன்னாங்க, டேய் நீ ப்ராஃபஸி சொன்னடா அப்படின்றாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. வயசு எவ்வளோ கரெக்டாக 14 வயசு, 14 வயசு 9th ஸ்டாண்டர்ட். ஆனால் ஆண்டோடைய கிருபை என்னை முன்குறிச்சிட்டாரு. அப்புறம் எங்கள் அப்பாக்கிட்ட வந்து சொன்னேன். எங்கள் அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஃபேமிலி ப்ரேயரில் எங்கள் அப்பா அழுது ஜெபம் பண்ணாங்க, என் பிள்ளைய தொட்டிங்களே ஆண்டவரேன்னு. அது எனக்கு ஒரு பெரிய புதிய அனுபவம். அதுக்கப்புறம் அந்த நாளில் ஒரு அண்ணன் என்னைய நான் அபிஷேகம் பெற்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. யாருன்னா சென்னையில் மன்னா ஸ்வீட்ஸ்னு ஒரு கடை இருக்கு. அந்த மன்னா ஸ்வீட்ஸ் உடைய ஒன் ஆஃப் த ஓனர்ஸ் அண்ணன் தம்பிகள். அதில் ஒரு அண்ணன் கோயல்ராஜ்னு ஒரு அண்ணன், டேய் ஆண்டவன் இன்னைக்கு அபிஷேகிச்சாரேடா, இந்த சண்டே எங்கள் வீட்டில் வந்து இந்த கடை பசங்களுக்கெல்லாம் ஒரு மீட்டிங் வச்சுருக்கோம், அதில் நீ வந்து பிரசங்கம் பண்ணுடா. 14 வயசுல அப்போ எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பா மாதிரி அண்ணன் கூப்பிட்டாங்கப்பா, நீ ஜோம் பண்ணிட்டு போனாங்க. ஜோம் பண்ணேன். ஆண்டு எனக்கு ஒரு வார்த்தை தந்தார். என்னன்னா, இதோ சீக்கிரமாகி வருகிறேன். நான் பண்ண முதல் பிரசங்கம் அதுதான், இதோ சீக்கிரமாகி வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஏசப்பா வர போகிறாங்க, நம்ம ஆயத்தமாகணும் அப்படின்னு நான் பிரசங்கம் பண்ணிட்டேன். 1/2 மணி நேரம் பேசிட்டு, அங்கே ஒரு பையன், தெய்வம் ஒழுங்காக தூங்க மாட்டேங்கிறான், அடிக்கடி வியாதியில் படுக்கிறான், போ தம்பிக்கிட்ட ஜோம் பண்ணு போ அப்படின்னு அவர் தட்டி விட்டாங்க. அப்போ ஏசப்பா அவர் சுகமாக்குங்கன்னு கை வச்சேன், பொத்துன்னு கீழே வந்துட்டார். அண்ணன் அங்கே ஒரு மீட்டிங்க்கு ஒரு அண்ணன் வந்தாங்க. அந்த அண்ணன் சொன்னாங்க, டே கிராமத்துக்கெல்லாம் போகிறேன், என் கூட வரியாடே அப்படின்னாங்க. வரேன்னு பார், முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா என் கூட வந்துடணும், உன் சர்ச்சை எத்தனை மணிக்கு முடியும், என் கூட வந்துடணும். அப்புறம் அது அடுத்த வாரம் என்னைய மீட்டிங் ஊழியத்துக்கு கூட்டு போயிட்டாங்க. ஊழியத்துக்கு கூட்டு கிராமத்துக்கு ஆந்திராவில் பைக்லேயே புல்லட்லேயே போகிறோம். ஒரு மணிக்கு கிளம்பணும். போகிற வழியில் ஒரு டீயை மட்டும் சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து 7-8 மணி ஆச்சு. அங்கே போய் அங்கே இருக்கிற ஊழியத்தெல்லாம் போய் பார்த்துட்டு ஜெபம் பண்ணிவிட்டு ரோட்டில் 2-3 பேருக்கு கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி, இந்த பிசாசு ஓடுது கீழே விழுந்து அலக்கழிக்குதுன்னு உடனே, தம்பி வாரம் வரியாடே ஆண்டவருடைய கிருபையில். அதாவது நீங்கள் போகிற கிராமங்களில் பிசாசெல்லாம் ஓடுது, உங்களுக்கு நல்ல வாண்டட் ஆயிருச்சு, நீங்க வாரம் வந்துருங்க. என்னுடைய ஊழியம் வந்து அப்படி கிராமங்களில் கர்த்தருடைய கிருபையினால அப்படி ஊழியத்தை ஆரம்பிச்சு பண்ணோம். எவ்வளோ பிஸி ஆகிட்டேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை பைபிளில் புக்கை எடுத்து படிக்க விட மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை அது என்னன்னாலும் சரி, மார்னிங் சர்வீஸு போகணும், டீன்ஸ் போகணும், யூத்துக்கு போகணும், ஸ்கொயரில் இருந்தேன், ஈவினிங் சர்வீஸ்க்கு போய் ஆகணும். நடுவில் இந்த ஓப்பனர் ப்ரீச்சிங் போயிட்டு இந்த தெருக்களில் 6 மணிக்கு அந்த அங்கிள் மாதிரிலாம் சர்ச்சுக்கு வந்துடுவாங்கல்ல, நானும் சர்ச்சில் உட்காரணும், அப்பா அம்மாலாம் வந்துடுவாங்க. முடிச்சு 8-8:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துடும். படிக்கணுமா, காலைல விடிய காலம் இருந்து படி, அது ஆண்டோடைய நாள். எங்களை ஞாயிற்றுக்கிழமை அப்படி புக் எடுத்து படிக்க வச்சதே இல்லை. எங்களுக்கு அது பழக்கமே கிடையாது. சண்டையாக பைபிள் படிக்கணும், பிரசங்கம் பண்ணணும், அன்னைக்குரிய மனப்பாட வசனத்தை ஒப்பிக்கணும், அன்னைக்குரிய சுருக்கு ஜெபம் படிக்கணும். இப்படி தான் இதே மாதிரி எல்லா கிறிஸ்துவ பேரண்ட்ஸ் இப்போ மாறணும். இப்போ பேரண்ட்ஸே, இப்போ ஒரு பொண்ணை பார்த்தேன், சர்ச்சுக்கு வெள்ளையாவில், நான் தான் சர்ச்சில் பேசினேன், ஆனால் வீட்டில் போய் சந்திக்கிறேன், சர்ச்சுக்கு வெள்ளையே அங்கிள், ஏன் நாளைக்கு பரீட்சை இருக்குங்கிறான். நாளைக்கு பரீட்சை, நீ எத்தனை வரைக்கும் எத்தனை கொஸ்டின் படிச்சோன்னா பெங்கிற, சும்மா தான் இருந்திருக்கா, செல்ஃபோனை பார்த்துருக்காங்க. அப்போ பேரண்ட்ஸுகள் யார் சொன்ன, எங்கள் அப்பா அம்மா தான் நீங்கள் நாளைக்கு பரீட்சை இருக்கு சர்ச்சுக்கு வர வேண்டாம், அப்புறம் எப்படி ஆண்டு பிளஸ் பண்ணுவார். உண்மைண்ணே. இப்போது நான் சமீப காலமாக இதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சர்ச்சில் பேசுகிறேன், சண்டே சர்வீஸில் பேசுகிறேன். கோச்சிக்கிட்டால் கூட பரவாயில்லன்னு நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் பேசுகிறேன். என்னென்னா, அந்த 2.5 மணி நேரம் வீட்டில் விட்டுட்டு கதவு பூட்டிட்டு ஆபத்துனா எங்களுக்கு கால் பண்ணுன்னு ஃபோனையும் கையில் கொடுத்துட்டு வராங்கல்ல, இந்த பிள்ளை தான் படிக்கிறவளாவே இருக்கட்டும், அவள் சின்சியராக படிக்கிற பிள்ளையாக இருக்கட்டும், நான் என்ன மனசார சொல்கிறேன், அந்த 2.5 மணி நேரம் படிக்கிறது ஞாபகத்தில் நிற்க வேணான்ற, மறக்காது நிற்காது. அப்போ ஆண்டோடைய வசனத்தை வந்து புரிஞ்சிக்கல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள் இல்லையா, படிப்பெல்லாம் தானாக கூட வரும். இது வந்து நிறைய பேருக்கு புரியாதனால இன்னைக்கு அந்த பியர் ப்ரெஷரில் என் பிள்ளை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணுன்ற அந்த பியர் ப்ரெஷரில் சண்டே வந்து வீட்டில் உட்காந்து படிக்க வச்சுட்டு அவங்க நினச்சிக்கிட்டாங்க என் பிள்ளை ஏதோ ஒன்று சாதிக்க போகுதுன்னு. இயேசு கிறிஸ்து இல்லாம எவ்வளவு பெரிய டாக்டர் ஆனாலும் அவ உலகத்துல சாதிக்கிற மாதிரி தெரியலாம், வாழ்க்கையில தோத்து போயிடுவா. அந்த ஃபெயிலியரை வந்து சந்திக்க போறது யார் தெரியுமா, பட போறதும் அந்த பிள்ளையும் அம்மாவும் அப்பாவும் தான். ஸோ இது வந்து நிறைய பேரண்ட்டுக்கு புரியாதனால பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படுகிறது.
அதை ஃபோர்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஆகணும். இதை வந்து நம்ம வந்து இல்லை அது தானா இது வந்து வரும். ஆணவன சத்தியம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி இந்த இடத்துல அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். Correct. தேடுனா கொடுத்துருவார்ல. கொடுத்துருவாரு. 1 ஹவர்ல படிச்சு வர்ற ஞானம் 10 நிமிஷத்துல ஏசபால் கொடுப்பார்ல. கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம். எல்லா பெற்றோர்களும் உருப்படணும். அதனால தான் நாங்க வாலிபர் பெற்றோர் முகாம்னு வைக்கிறோம். ஓகே. வாலிபர் கூட்டம்னா பழைய ஸ்டைல். சரி. கழுத எல்லா பெற்றோர்களும் பிள்ளையை கூட்டு வாடா, பின்னால உட்காரு. உன் முன்னாடி வாலிபர்கள் உட்காரட்டும், பின்னாடி நீ உட்காந்து உன் பிள்ளை உருப்படணும்னு சொல்லி ஜெபம் பண்ணு. உன் பிள்ளை கை தூக்குறானா, நல்ல இன்வால்வ் ஆகுறான்னு எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு நீங்களும் ஒப்பு கொடுக்கணும். கரெக்ட். அப்போதான் இருக்கும். இப்போ சிறுவர் பெற்றோர் முகாம் இப்படி எல்லாம் மாத்திட்டோம். நாங்கள் சிறுவர் பெற்றோர் இரவு ஜெபமும் வைக்கிறோம் முதல் சனிக்கிழமையில. வாலிபர் பெற்றோர் இரவு ஜெபம்னு 2வது சனிக்கிழமைக்கு. நம்ம இரவு ஜெபம் பண்ணி என்ன செய்ய போறோம்? சும்மா படுத்து வரங்க போறோம் நாளைக்கு போயிட்டு. லேலுயா. நான் என்ன சொல்லுவேன், இரவு ஜெபம் பண்றோம்னா மறுநாள் ஊழியத்து போயிடணும். இல்லாட்டா இரவு ஜெபம் பண்ணக்கூடாது. ஃபீல்டு ஒர்க் பண்ணாம என்ன செய்ய போறோம்? அப்படித்தானே. இப்ப ஜெபம் பண்றதே என்னது? கிராமம் ரட்சிக்கப்படணுங்கிறோம். ஜெபத்தை கேட்டுருவாரு. அப்படித்தானே, ஜெபத்தை கேட்டுவார்ல. அப்ப கிராமத்துக்கு போகணும்ல. உன் ஜெபத்தை கேட்டு அங்க ஆயத்தமா இருக்கிற அறுவடமா போகணும்ல. நல்ல சூப்பர்ண்ணே. அப்போ அந்த மாதிரி தான் ஃபுல் சண்டே ஃபுல்லா ஊழியம். எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு நாள் கூட சண்டே சர்ச்சுக்கு போகாம இருந்ததே கிடையாது. இதானே முக்கியம். ஒரு நாளும் என்னன்னா சனிக்கிழமை நைட்டெல்லாம் காய்ச்சல் அப்படி இருந்தாலும் அடுத்த நாள் காலையில் தவிவா சர்ச்சுக்கு போகலான்றாங்க. முடிஞ்சிருச்சு. அதுவும் சர்ச்சில் கொயரில் இருந்தேன். பெரிய இது என்னென்னா 8 மணிக்கு ஆராதனைன்னா 7:45 நான் இருக்கணும். எல்லாம் அந்த பாட்டு புக்கெல்லாம் வைக்கணும். நான் கொயர் பாயாக இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு வந்து பொறுப்புகளும் நிறையா. அதோடு கூட எனக்கு ஒரு பெரிய இது என்னென்னா, சர்ச்சுக்கு போகலன்னா அது வந்து நல்லா இருக்காது. அது அனுபவிச்சிட்டோம். அது வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக வெள்ளிக்கிழமையே ஒரு ஆசை. ஐயோ, ஸ்கொயர், சண்டே ஸ்கூல், அப்புறம் அந்த டீன்ஸு, அதுக்கு அடுத்தது யூத்து, அதில் ஒரு ஆசை. அப்படியே ஆண்டவர் வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலையை தந்தார். 10th படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணோம், ஒரு சர்ச்சோடு சேர்ந்து ஒரு கிராம ஊழியர்களுக்கெல்லாம் நிறைய போக ஆரம்பித்தோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பேப்டிஸ்ட் சர்ச் இருந்துச்சு. ஸோ அதோடு கொஞ்சம் சேர்ந்து கொஞ்சம் கிராம ஊழியத்துக்கெலாம் போவோம். ஒரு வாரம் அந்த அண்ணன் கூட போவேன், மற்ற நாள்லாம் இந்த இது கூட போவேன். ஸோ போயிட்டு படிக்கவே இல்லை. நெக்ஸ்ட் டே எக்ஸாமு. 10th ஃபெயில் ஆகிட்டேன். ஹிஸ்ட்ரியில் ஃபெயில். 34 மார்க் எடுத்து பெரிய தோல்வி. என்ன ஆண்டவரே எப்படி வெக்கப்படுத்திட்டீரே, எல்லாரும் கேட்பாங்களே என்ன ஊழியன்னு போனோம், படித்தா தானே. ஒரு டுட்டோரியலில் சேர்ந்தான் 10th. எத்தனை பாடம்? ஒன்று ஒரு பாடம். ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி. என்ன அதான் ஈஸியாக இருக்குன்னுவா. ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியில் 34. ஒரு மார்க்கை போட்டு தொலைக்கூடாது. எல்லாரும் சொல்லுவாங்க ஒன்றை போடக்கூடாது. ஃபெயில் ஆகிருப்பாரு, இன்னும் ஒரு படம் வைக்கிறேன். எனக்கு இல்லைன்னா அந்த ஒரு மார்க்கு போடக்கூடாதுன்னா அந்த 34 கஷ்டப்பட்டு தான் போட்டிருப்பான். ஆனால் நான் இன்னைக்கு நன்றி சொல்கிறேன். அந்த நாளில் தேவன் எனக்கு அந்த ஒரு இதை அனுமதிக்கலைன்னா நான் ஒருவேளை ஊழியத்துக்குள்ள நான் நின்றுப்பேனா. இல்லை, தோல்விகள் சம் லெசன்ஸ் நான் படிக்கிறது தானே. கர்த்தர் வந்து ஒரு பெரிய, நான் ரொம்ப எனக்கு பிடிச்சமான வருஷம் அந்த ரோமர் 8:28 அன்றியுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ள அவரிடத்தில் அன்புக்கு. காலேஜ் பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படித்தேனே. காலேஜில் என்ன வசதினா ஒவ்வொரு வருஷம் பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு தெரியாது. 3 வருஷம் கழிச்சு தான் ஃபெயிலாக பாஸ் ஆன்னு தெரியும். அதனால் ஒரே ஆட்டம் சினிமா. கடைசி செமஸ்டரில் நம்ம பாஸ் பண்ணி பிஏ பட்டம் வாங்கிடுவோமான்னு சொல்லி பண்ணோம். 17 அரியர்ன்ட்டேன். 17 வாரம் வெயில் ஒரு செமஸ்டருக்கு. எங்கள் அப்பா தெரிஞ்சுன்னா பெல்ட்டுக்கு எடுத்து அடிச்சு விடுவார். இப்போ என்ன செய்யலான்னு யோசித்து பார்த்தேன். ஏதாவது துடியான சாமியை கும்பிடணும்டா. யோசிச்சு பார்த்தேன், எந்த சாமி நம்ம ஜெபம் பண்ணால் பதில் கொடுக்கனே தெரில. என் சாமிகள் எல்லாம் கிறிஸ்தவங்க சாமி தான் நல்ல சாமி போல. கிபி கிமு வரலாற்றையே பிரிச்சிருக்காரு. இப்போ அந்த சாமியை கும்பிட்ற வேண்டிதான் அப்படின்னு. இப்போ நாளைக்கு என்ன பரீட்சை தலைப்பு வேணும்ல. 10th தமிழ், ஆங்கிலம், மேக்ஸு, சரி உங்கள் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி ஃபெயில் ஆகிருக்கேன் தெரியணும்ல. பரீட்சை பேப்பர் இது தெரியும், என்ன தலைப்புனே தெரியாது. இன்னைக்கு என்ன பரீட்சை, ஓஹோ இப்படி ஒரு உதவும் என்ன சிலபஸ் லைப்ரரியில் பார்த்து மாடல்ஸ் பார்த்து
அங்கே ஏதாவது பெர்ஃபார்ம் நைட்டு அன்னைக்கு 3 மணி 4 மணி ஏசினாரு இதுதான் சாமின்னு சொல்கிறாங்க. எனக்கு பாஸ் கொடுத்துருங்க, நாளைக்கு பரீட்சைக்கு இன்னி படிப்பேன், நாளைக்கு பரீட்சைக்கு இன்னி படிப்பேன். 17 வருடமும் ஏசாமி 17 நாள் கிறிஸ்தவனாக இருந்தேன். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ரிசல்ட் வந்து 17 மாதம் ஆகிட்டேன். அதோட ஊரோட ஏசுனாருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ இன்னைக்கு நினைவு கூர்றேன், ஏசுனாரோடு இருந்தோம்னா 17 நாள் இருந்தேன், 17 நாள் ஜெயிக்க வைக்கிறேன். அப்போ டெய்லி ஏசுனாரோட ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் இருந்தாங்கன்னா ஜெயிக்கலாமே, எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஆண்டோடைய அன்பு அறிகிறதுக்கான வழிகள். நீங்கள் அப்போ டுடோரியல் காலேஜ் அந்த வருஷம் எப்படி போச்சு? அதில் 10th இந்த அக்டோபர்லேயே எழுதி பாஸ் ஆகிட்டேன். அவர் பிரின்ஸிபல் சொன்னார், டே ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கிற, இதை நல்லா அப்படியே இரு, +1 +2 +1 படிக்க வேணாம், +2 படித்து 1.5 வருஷம் நீ படித்து நீ எல்லாரும் +2 முடிக்கும்போது நீ முடிச்சிடலாம், அதனால் நீ +2 இங்கேயே படிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ டுட்டோரியலில் அது ஒரு வாய்ப்பு இருக்குது. எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. என்ன காரணம்னா, நான் ஃபெயில் ஆகி எனக்கு எல்லாம் உடஞ்சி போய் மத்தியானத்தில் தூங்கவே மாட்டேன். எனக்கு இன்றைக்கி வரைக்கும் அந்த பழக்கம் கிடையாது. எனக்கு நைட்டு தான் தூக்கம். மத்தியானத்தில் ஒரு நாள் இந்த டைமில் நான் படுத்திருக்கிறேன், தூங்கிட்டேன். என் பக்கத்தில் யாரோ ஒருத்தர் உட்காந்து என்னை தட்டி, சுந்தர்ஜான் கிட்ட போய் நீ சேர்ந்துக்கோ அப்படின்னு பேசுகிற சத்தம் கேட்குது. ஆனால் ஆள் முகம் தெரியல, என்னை தட்டி எழுந்தானே சொன்னேன், அம்மா சுந்தர்ஜான் அங்கிள் கிட்ட போட்டோம், அண்ணன் கிட்ட போட்டோமா, அப்பாட்ட கேட்டேன். போனாங்க. அப்பா போய் அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அவன் வந்து 10th ஃபெயிலு, அக்டோபர் எழுத போகிறான், டுட்டோரியலில் காலைல படிக்கிறான், மத்தியானத்தில் அவங்களுக்கு அனுப்பிச்சிடுறான், அனுப்பி விடுங்கன்ட்டாங்க. 250 ரூபா சம்பளம். அப்புறம் நான் போயிட்டு என்ன செய்யணும்? அங்கே வந்து என்னன்னா, அண்ணனுக்கு எல்லா வேலையும் செய்யணும், ஆஃபீஸில் எல்லா வேலையும் செய்யணும், ஒட்டணும், இது பண்ணணும். ஊழியக்காரர் அண்ணன் ஊழியக்காரர், முழு நேர ஊழியக்காரர், இயேசுவே வல்லமை ஊழியங்கள்னு வச்சுருந்தாரு. இப்போ கொரோனாவில் தான் அண்ணன் இறந்தாங்க. அப்போது 6.25 வருஷம் அந்த அண்ணன் கூட இருந்தேன். நான் அந்த அண்ணன் கூட அங்கே தான் என்னை ஆண்டவர் பழக்க வைத்தார். நான் எனக்கு அந்த 13 வயசில் கிட்டார் போட ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டில் ரொம்ப ஏழ்மைனா அப்பா கம்பெனி வந்து ஸ்ட்ரைக்கில் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். நான் நிறையா அந்த பண கஷ்டத்தின் உச்சத்தெல்லாம் பார்த்துருக்கோம். அதனால் எனக்கு தெரிஞ்சே சாப்பாட்டுக்காக நாங்கள் இந்த மெடிக்கல் ஷாப்பில் மெடிக்கல் கவர் ஒட்டி, மாத்திரை போட்டு தர கவர் ஒட்டி 100 கவர் போட்டால் 10 ரூபா தருவாங்க. ஜோல்னா பை தைச்சி கொடுத்தா 4 ரூபா கொடுப்பாங்க. ஒரு பை தைச்சா 10 பை தைச்சா 40 ரூபா கிடைக்கும். அப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு நான் எங்கள் அம்மா ஒட்டி கொடுப்பாங்க, பசை காய்ச்சி ஒட்டி கொடுத்தா அதில் அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு குடும்ப பெண்ணிலிருந்து உங்களை உருவாக்கி இருக்கிறார். இப்போ நாங்கள் வந்து தீப்பெட்டி கட்டை எடுக்கும். ஓகே, ஒரு கட்டை எடுக்கணும் 1 ரூபா, அதில் 52 சக்கை இருக்கும். பெண்கள்லாம் 2 தோற்று போயிடுவாங்க. ஏன்னா ஊழியத்துக்கு வரும்போது எங்கள் அம்மாவுக்கு எனக்கு அக்ரிமெண்ட் 500 ரூபா எனக்கு தந்துரு மாதம். ஏன்னா அதை வச்சு தான் அரிசி வாங்கணும். அந்த மாதிரி 500 கட்டை சாப்பீஸில் எழுதி போட்டிருப்பேன். இன்னைக்கு 10 கட்டை அடிக்கிட்டேன், 15 கட்டை அடிப்பேன். உட்காந்து ஓடு வைக்கணும். பெண்கள் செய்கிறது பரவாயில்ல, அப்படி உருவாக்கி இருக்காரு பாருங்க. சரி, அதுவும் ஆண்டவர் வந்து அதுவும் என்ன ஏழ்மைனா என்னன்றதை காமிச்சிட்டார். சரியா, அதனால அதையும் பார்த்தோம், அதையும் பண்ணோம். ஸோ அப்போ இந்த அண்ணன்கிட்ட ஊழியத்துக்கு வந்துட்டு ஊழியத்துக்கு போகிறெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. அப்போ அந்த அண்ணன் கூட போய் சேரும் போது நான் கிட்டார் வாசிப்பேன். சரி, எனக்கு வந்து இந்த 13 வயசில் இந்த கிட்டார் எப்படி கிட்டார் படித்தேன்னா அது ஒரு சுவாரஸ்யம். எங்கள் வீட்டில் அந்த பழைய பெட்டியெல்லாம் அடுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் பெரிய அக்காவுக்கு எங்கள் சித்தப்பா வந்து கார்டெல்லாம் இன்னால் லெட்டரில் எழுதி அனுப்புவாங்க. கிட்டார் கார்டு அந்த கோடு போட்டு இதெல்லாம் வந்து அங்கே கிடக்கும். அதெல்லாம் எடுத்து எங்கள் வீட்டில் கிட்டார் இல்லை. அப்போது ரோட்டில் ஒரு 1 கிலோ ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு. அந்த ஸ்வீட் பாக்ஸை எடுத்து வெள்ளை பேப்பர் ஒட்டி வாட்டர் போட்டு பிரிட்ஜு வச்சு அதில் 6 ரப்பர் பேண்ட் போட்டு தான் நான் கிட்டாரே பழகினது. அந்த அளவுக்கு வாஞ்சேன் கிட்டார் படிக்க. நான் பாசிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் யூத்தில் இருந்த ஒரு அண்ணன், ஏய் இதுலையாடா கிட்டார் பழகுற அப்படின்னு என் கூட வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் மியூசிக்கல்ஸில் அப்போ 300 ரூபா கிஃப்ட்ஸ் அண்ட் கிட்டார் அதை வந்து வாங்கி எனக்கு கொடுத்தாங்க. சர்ச்சுக்கு தேவைன்னா நான் யூஸ் பண்ணிப்பேன், மற்ற நேரம் உங்கள் வீட்டில் இருக்கட்டும், நீ இதில் பழகுனாங்க. அதில் தான் நான் வந்து இந்த கார்டெல்லாம் வச்சு, ஸோ அதுக்குள்ளே எனக்கு கார்ட்ஸ் எல்லாம் நான் அந்த கிட்டாரில் ரப்பர் பேண்ட் கிட்டாரில் நான் பழகிட்டேன்.
அப்போ கிட்டார் அப்போ அந்த அண்ணன்கிட்ட போகும்போது அந்த அண்ணனுக்கு நான் கிட்டாரிஸ்டாக போனேன். சுந்தர்ஜான் நல்லா பாடுவார். ஸோ அண்ணன் கூட கிட்டாரிஸ்டாக போவேன். அப்புறம் அங்கே ட்ரம்ஸு கீபோர்டு இதெல்லாம் அப்படியே பழகி அண்ணன் கூட எங்கே போனாலும் ஊழியத்துக்கு நான் கூட போயிருந்தேன். சரி, இப்போ இந்த கிட்டாருன்னு சொன்னே நான் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. எனக்கு கிட்டார் வாசிக்க ஆசை, பழகணும்னு சொல்லி. இப்போ ஆண்டவர்கிட்ட நான் என்ன கேட்டாலும் 1 வீக்கில் எனக்கு வந்துடணும். சைக்கிள் கேட்டால் அன்னைக்கே வந்துடணும். மிஞ்சி மிஞ்சி போனால் 1 வீக். கையன்னு சைக்கிள் தாங்க உளித்து போய், சைக்கிள் தாங்க உளித்து வச்சு இப்படி பேசுவேன். கிட்டார் தாங்க கிட்டார் தாங்க கிட்டார் தாங்க, வேறு ஜெபமே கிடையாது, ஆத்தும்பாரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 1 வீக் ஆச்சு தரல. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் ஒன்றும் சரியில்லை, நான் கேட்டேன் தரமாட்டேறீங்க கிட்டாருன்னா, தரமாட்டேன் அப்படின்னு சொல்லார். நோ, எனக்கு நான் தரமாட்டேன். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, கேட்டால் தருவீங்களா? இல்லை, நீ கிட்டார் வாசித்தேன்னா மேடைக்கு கிட்டார் வாசிக்க போயிடுவேன். அதனால நீ பிரசங்கம் பண்ணணும், தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணணும். அங்கே பேசினார். ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. சரி, ஓகே. அதாவது ஜெபத்துக்கு பதில் 3 எஸ்ஸு, வெயிட்டு, நோ. இதையும் அக்செப்ட் பண்ணலை. கரெக்ட். நான் கொடைக்கானல் போயிருந்தேன். அங்கே ஒரு கிட்டார் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே ஒரு பொறாமையாயிடும். அதனால் என் கூட சந்தோஷம் ஃபோட்டோ எடுப்பான்ல, இல்லை கிட்டார் தான் வாசிக்க முடியலடா, அப்படி கிட்டார் சும்மா காட்சிக்கும் கிறிஸ்தவங்க இருக்காங்களே, சரியா, சும்மா காட்சிக்கும் ஊழியக்காரன் இருக்கான், சும்மா காட்சிக்கும் சர்ச்சு கட்டிடும். நான் எப்பயும் சர்ச்சு கட்டடத்தை பார்த்தாலே இந்த சின்ன பிள்ளையில மணல் வீடு கட்டி விளையாடுவோம். இவங்களை பார்த்தாலே எதான் சர்ச்சு கட்டி விளையாடுறாங்க. சும்மா இருக்கிற சர்ச்சு, வேற நல்ல சர்ச்சுகள் இருக்குது இல்லை. அப்போ எடுக்க சொன்னேன். அவன் ஃபோட்டோ எடுத்தான். அந்த வாழ்க்கையில் அந்த ஃபோட்டோ தான் அழகாக இருக்கும். ஃபோட்டோவே எனக்கு கிடையாது. பொண்ணு பார்க்குறோம், ஃபோட்டோ கேட்குறாங்க. இந்த ஃபோட்டோ கொடுத்துக்கிட்டேன். என் ஒய்ஃப் பார்த்தோன்னே சரின்ட்டா. கிட்டார் வாசிக்கிறீங்க இல்லை, அதுக்கு அடுத்து முழு நேர்வழி நானும் அவளும் லவ் பண்ணுறோம்ல, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு லவ் பண்ணுறோம், ஃபோனில் பேசுகிறோம். ஏசப்பா 2 பொருத்தனை பண்ணேன். எங்கள் ரேக்லாண்டு சிஎஸ்சி சர்ச்சில் போய் 2 பொருத்தனை பண்ணி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன். எனக்கு வர்ற மாப்பிள்ள முழு நேர ஊழியராக இருக்கணும், கிட்டார் தெரிஞ்சிருக்கணும். இல்லை, அதை பார்த்தோன்னே என் ஜெபத்தை கேட்டானே, அட அறிவு கிட்டார். கிட்டார்னா இந்த கம்பியாக இருக்கும், பானை மாதிரி கீழே இருக்கும், அதை வச்சு இப்படி செய்வாங்களா? அதான் நான் இன்னும் தெரியாத ஏமாத்திட்டீங்களேண்ணா. நீ ஒழுங்கா ஜெபிச்சிருக்க மாட்டேன். கிட்டார் தெரிஞ்ச மாப்பிள்ளைன்னு ஜெபிக்கூட, கிட்டார் வாசிக்க தெரிஞ்ச மாப்பிள்ளை வேணும். அது ஒரு சுவாரஸ்யம். இயேசுனர் எப்படிலாம் என் கண்ணை மறைச்சி என் ஒய்ஃபை கொடுத்துருக்காரு பாருங்க. ஒய்ஃப் இல்லாட்டா நான் இல்லை, நான் காட்டுவாசி. ஒய்ஃபு தான் என்ன உருப்பட வச்சவன். அதாவது இன்னைக்கு இயேசுனாரு தெரியுது, இயேசுனாரை பயன்படுத்த தெரியும். அதை நான் இன்னொரு வார்த்தையில் கூட சொல்றேன். நோயிங் ஜீசஸ், நோயிங் அபவுட் ஜீசஸ். இயேசுவை அறிதல், இயேசுவை குறித்து அறிதல். நிறைய பேருக்கு இயேசுவை குறித்து தெரியும், இயேசுவை தெரியாது. நல்லா இருக்கேனே, இயேசுவை குறித்து தெரியும். இயேசு குறித்து எனக்கு இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியை குறித்து தெரியும், ஆனா அவரை தெரியாது. அவர் பர்சனலா தெரியாது. அவரே தெரியும்னா இன்டிமசி, அந்த உறவு, அந்த நெருக்கம். எனக்கு அண்ணனே தெரியும், டேவிட் அண்ணனே தெரியும் அப்படின்னா உங்களோட நான் உட்காந்து பேசியிருக்கேன், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். உங்களை குறித்து தெரியும்னா உங்க கூட நான் பழகல, யாரோ சொல்லி உங்களை குறித்த ஒரு புக்கில் படிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரிந்த கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் பைபிளை படிச்சு தெரிஞ்சாங்க, இயேசுவை தெரியாது. அந்த இன்டிமசி என்னைக்கு இல்லையோ அன்னைக்கு நான் இயேசுவை குறித்து தான் தெரிய முடியும். அதுதான் இன்னைக்கு ஒரு பரிதாப நிலைமை. அதனாலதான் நம்மளால ஒரு ஜெயம் உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியல. எனக்கு அவரே தெரியும் அப்படின்னா நான் டைரக்டா அவர்கிட்ட போயிடுவலாமே. அந்த இயேசுவை தெரிஞ்சாதான் அந்த ஜெப வாழ்க்கை, ஊழியம், என்ன சந்தோஷம். என்ன அவரை பிரதிபலிக்க முடியும். 14 வயசுல பிசாசு ஓடுது, என்ன சந்தோஷமா இருக்கும். சந்தோஷம் இல்ல, அவருக்கு எவ்வளவு சந்தோஷம். ஜோமோனா ஏசப்பா கேட்கறாரா, இது அந்த காலத்துல நீங்க சாராயம் குடிச்சிருக்கீங்களா? குடிச்சிருக்க மாட்டேன். எங்க அப்பா மிலிட்ரினால எனக்கு குடிக்க சொல்லி கொடுத்துருக்கேன். டேய், கண்ணை மூடிக்கூட, மூக்க பிடிச்சு கூட, கசக்கும்டா, கசக்கும், அண்ணன் பிடிச்சிட்டு குடிச்சிருவோம். இல்ல, அப்படி இருக்கும். அதை விட 100 மடங்கு சந்தோஷம். என்னன்னு நம்ம ஜோம் பண்ணி ஒருத்தர் சுகமாங்கிறாங்க பாருங்க. நான் தெருவில் நடந்தா பிசாசு ஓடுது பாருங்க. இந்த எல்லா கிறிஸ்தவங்களுக்குனே இந்த எல்லா
அதான் விசுவாசிக்கிறவளா நடக்கும் அடையாளம் இது. ஊழியர்களால் இல்ல, சின்ன பிள்ளை. நீங்க சின்ன பிள்ளையிலேயே பிசாசு ஓட்டிட்டீங்களே. அப்ப இத ஜனங்களுக்கு வாலிபர்களுக்கு சொல்லி டேஸ்ட் பண்ண வச்சாதான் சர்ச்சுக்கு வருவாங்க. என்னன்னா தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இந்த ஜான் ஜோசப்ப அவரால் பயன்படுத்த முடியும், அந்த கிருபையை தர முடியும் அப்படின்னா யாருக்குனாலும் தருவார்ல. ஆண்டவர் யாரையுமே ஒண்ணு தரமாட்டேன் அப்படின்னு ஒதுக்குற நேசனுக்கு தந்திருக்கிறாரு, கிறிஸ்தவங்களுக்கு தரமாட்டாரா? சொல்லுங்கண்ணே, நம்ம நிறைய டைவர்ட் ஆயிட்டோம் நினைக்கிறேன். அந்த அந்த மியூசிக்ஸ் வாசிக்கிறேன். அப்படியே அவர் கூட போனேன், அவரோட கூட ஊழியத்தில் இருந்தேன். கரெக்டாக 1996 ஜனவரி மாதம் 2வது வாரம் கர்த்தர் என் கூட பேசுகிறார். உன் ஊழியத்தை நிறைவேற்று, 21 வயசு, உன் ஊழியத்தை நிறைவேற்று. சம்பந்தமே இல்லாம 3 ஊழியக்காரங்க ஒரே நாள்ல, தம்பி நான் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, எப்ப ஏன்பா உட்காந்துருக்கிறேன், நான் ஊழியத்துல தான் இருக்கிறேன். ஊழியம் செய்யணுன்ற ஆசை இருந்த ஒரு காலம் தாண்டி இனி என்னுடைய தங்கை அவளுடைய திருமணம் நான் பார்க்கணும், ஏன்னா அப்பா ரிட்டையர்டு. ஸோ எனக்கு நிறைய பொறுப்புகள் கூடிருச்சு. ஸோ எனக்கு அந்த ஒரு போராட்டத்தில் நான் சொல்லிட்டேன், ஆண்டவரே இவர் கூட இருக்கிறேன்னு. ஆண்டவர் என்னை அழைக்க 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 9 மாதம் நான் நோ சொன்னேன். இல்லை ஆண்டவரே இங்கே தான் இருக்கேனே, இங்கே தான் இருக்கிறேனே. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு நான் மட்டும்தான் ஸ்டாஃப். ஆஃபீஸ் வேலையும் பார்க்கணும், ஊழியத்துக்கும் போகணும், கிட்டாரும் வாசிக்கணும், ஒயரு தொடச்சி வைக்கணும், ஆஃபீஸை பெருக்கணும், துடைக்கணும், கழுவணும், எல்லாம் செய்யணும், எல்லா வேலையும் செய்யணும். நான் அண்ணன் பேங்க்கு போகணும், அண்ணன் வீட்டை பார்க்கணும், எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். ஸோ இவ்வளோ பெரிய பொறுப்புகள் எல்லாத்தையும் நான் ஒருவனாக சந்தோஷமாக செய்கிறேன். பட் எனக்கு ஆண்டவர் என்னை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ளே இருக்கிற அந்த சமாதானம் போயிட்டே இருக்குது. ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ செப்டம்பர் மாதம் 96வது வருஷம் செப்டம்பர் மாதம் செகண்ட் சாட்டர்டே நைட்டு நான் ஜெபம் பண்ணுறேன். அப்போது பொன்னேரின்ற ஒரு ஊர் பக்கத்தில் வெள்ளிவாயல் சாவடின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் செகண்ட் சண்டே ஆச்சுன்னா என்னை அங்கே பிரசங்கம் பண்ண கூப்பிடுவாங்க. என் கூட ஒரு 4-5 பேர் வருவாங்க, எல்லாரும் என் கூடயே வருவாங்க. நாங்கள் அப்போ எனக்கு வண்டி கூட கிடையாது, யார்ட்டையாவது இரவலாக வாங்கிட்டு போகணும், அந்த பைக்கில் தான் போகணும். பெட்ரோலுக்கு 20 ரூபாய் பெட்ரோலுக்கு இருந்தால் போதும். அங்கே போயிட்டு நாங்கள் ஊழியத்தை முடிச்சுட்டு சென்னை ஜாப் பண்ணுவோம். அப்புறம் ஈவினிங்கில் ஹாஸ்பிட்டல் விசிட்டிங், அப்படி தெரு பிரசங்கம் அப்படி போயிடுவோம். அப்போது சனிக்கிழமை நைட்டு ஜாப் பண்ணுறேன். ஆண்டவர் உன் ஊழியத்தை நிறைவேற்று, சுசேஷனுடைய வேலையை செய். இந்த வார்த்தை திரும்ப 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 9 மாசமா பேசுறாரு. அன்னைக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. தட்டி கழிக்கிறதுக்காக எனக்கு என்னன்னா, பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னா அந்த வாரம் ஃபுல்லா என் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். நான் சும்மா போய் நின்று பேசினா எனக்கு பிடிக்காது. இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு எடுக்கிற டைமும் செலுத்துற கிரயமும் நிறையா. அதனால எனக்கு ஒரு பெரிய அந்த ஒரு ஏர்ஜ், அன்னைக்கு பேசணும், நீங்கள் பேசணும். கிராம சபை தான், பட் உட்காந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். எனக்கு நைட் ஆண்டவர்கிட்ட நான் பேசுகிறேன். அவர் ஊழியத்துக்கு வாண்டுறாரு. ஊழியம் தானே செய்கிறேன் அப்படின்னா அவருக்கு அதில் அவர் திருப்தி அடையல. ஆத்ம திருப்தி ஊழியம், ஆத்ம பார ஊழியம் இருக்கு. எனக்கு அவர் வாண்டுறார். நல்லா தெரியுது அந்த காலிங். தட்டி கழிக்கிறதுக்காக நான் ஜெபம் பண்ணேன். நாளைக்கு போகிறேன் இல்லை ஆண்டவரே, அந்த இடத்துல ஏதாவது ஒரு அற்புதம் செஞ்சீங்கன்னா நான் ஊழியத்துக்கு வந்துடுறேன் அப்படின்ற. ஆண்டவர் சொன்னார், யாத்திரா 34:10, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும், உன் கூட இருக்கவங்களாம் பார்ப்பாங்க அப்படின்னு அந்த வசனத்தை சொல்கிறார். நான் ஜெபம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே காலையில் திரும்பி ஜெபம் பண்ணி திரும்ப அதே வசனத்தை கொடுக்குறாரு. கிளம்பி 4 பேர் நாங்கள் பைக்கில் வெள்ளிவாயல் சாவடி போயிட்டோம். சாதாரணமாக புல்பீட்டில் நின்று பிரசங்கம் பண்ணோம், ஆராதித்தோம். பிரசங்கம் முடிஞ்சுது. தனி ஜெபம் பண்ண வருவாங்க, எல்லாம் ஜெபம் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஒரு சிலர் கீழே விழுகிறாங்க, விடுதலை ஆகிறாங்க. ஒரு ஆள் வந்தார், அவர் தரையில் தான் வந்தார். எல்லாம் கை காலெல்லாம் சூம்பி போய் வர்றார். வந்தானே, ஆண்டவரே அவரை ஆசீர்வதினே. கிறிஸ்டல் கிளியராக எனக்கு ஒரு சத்தம், அவர் ஹீலிங்காக ஜெபம் பண்ணு. ஆனால் எனக்கு ஹீலிங் கிஃப்ட்லாம் இல்லை ஆண்டவரே, ஜெபம் பண்ணு அப்படின்ற சத்தம் மட்டும். நான் இயேசுவின் நாமத்தில் அவருக்கு சுகமாகட்டும். ஆவியானவர் இறங்கினார், புழு மாதிரி தரையில் விழுந்து துடிச்சார். மனுஷன் கை கால் விலங்கல்னா தரையில் தேய்ச்சி வருவாங்கல்ல, அந்த மாதிரி வந்த மனுஷன் புழு மாதிரி துடிச்சார். எங்க கண்கள் காண கையெல்லாம் நீண்டுச்சு, காலெல்லாம் நீண்டுச்சு. மனுஷன் இருந்து நின்றுட்டாரு. ஊரே வந்துட்டாங்க. ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்க, ஐயா அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, ஐயா இவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு.
அழுகிறேன் அழுகிறேன் அழுகிறேன். 9 மாசமா உங்களை நான் ம். நோகடிச்சிட்டேனே ஆண்டவரே, 9 மாசம் நான் வரலையே. ஆனா ஆண்டவர் வந்து அன்னைக்கு அந்த ஒரு அடையாளத்தை ம். என் ஊழியத்துக்கு வந்து நான் தான் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்றதுக்கு ம். அடையாளமா இன்னைக்கு வரைக்கும் இந்த 30 வருஷம் நான் அனுபவிக்கிறேன். ம். என்னன்னா நான் தான் உன்னை கூப்பிட்டேன் ம். அப்படின்றத கர்த்தர் சில நேரம் அப்படியே கழுத்தை நெரிக்கிற மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நான் அப்படின்னு அவர் காட்டுவார். நினைச்சது நான் அந்த ஒரு தெளிவு ஆண்டவர் கொடுப்பார் பாருங்க. ம். அது எப்படின்னா அப்படியே மயங்கி கீழே விழுற நேரம் ஒரு பெலனோட எலும்புவோம் பாருங்க, அப்படி எலும்ப வைப்பார். ஊழியத்தை நம்ம ஊழியர் செய்கிறதுனால நம்மளும் 100% மனுஷங்க. அந்த சோர்வு வர நேரம், அந்த டயர்ட் ஆகும் பார்த்தீங்களா, அப்போல்லாம் ஆண்டவர் வந்து தான் யாருன்றதை நம்ம லைஃப்பில் நிரூபிக்கும் போதெல்லாம் ஆண்டோடைய கிருபையினால நெக்ஸ்ட் டே வந்து அண்ணன்ட்ட சொல்லிட்டேன், நான் ஊழியத்துக்கு போகிறேன், ஆமாடா எனக்கு தெரியும் நீ போகிறேன்னு தெரியும் அப்படின்னா. அப்புறம் ஒரு நல்ல ஒரு டெடிகேஷன் வச்சு அந்த ஊழியக்காரே. ஆமாம், நான் வேற ஒரு ஊழியக்காரங்க வந்து. ம். அப்புறம் நான் வந்து அப்போ ஒரு சர்ச்சில் சண்டே ஸ்கூல் விபிஎஸ் என்னுடைய மினிஸ்ட்ரி ஆரம்ப காலமே இந்த கிராமத்துக்கு போவோம்ல கூட்டம் சேர்க்கறதுக்காக ம். கிராமத்தில் பப்பட் ஷோ போடுவேன். ஓ. சரியா, நான் பப்பட் ஷோ, அப்புறம் இந்த மந்திரவாதி மாதிரிலாம் வேஷம் போட்டு உள்ளே போய் ஜனங்களை அந்த கூட்டம் கூட்டி அவங்களுக்கு ஏதாவது வித்தெல்லாம் காமிச்சு இன்னும் பப்பட்ஸ் இன்னைக்கு பப்பட்லாம் வச்சிருக்கிறோம். அப்புறம் ஸ்கிட்டு போடுவோம். ம். நான் என் ஃப்ரெண்டு குமார்னு ரெண்டு பேருமே ஊழியத்துக்கு வந்துட்டோம். முழு நேரமாக ஊழிய செய்கிறோம். 2 பேரும் என்ன பண்ணோம், இது மாதிரி ரோட்டில் நின்று ஸ்கிட்டு போட்டு டான்ஸ் ஆடி கூட்டத்தை கூட்டி என் கூட வர பெரியவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. ம். அப்புறம் சில ஸ்டாண்டில் நான் பேசுவேன். இப்படி எங்களுடைய பப்பட்டும் இதை மாதிரி இந்த வித்தைகள் காமிச்சு குரங்கு ஸ்கிட் எல்லாம் போட்டு கிராமத்தில் நாங்கள் ஸ்கிட் போடுவோம். ட்ராமா குட்டி குட்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் போட்டு ஜனங்களை கூட்டி ச்சே. சுவிசேஷம் சொல்றதுக்காக ம். நைட்டில் ஆச்சுன்னா நைட்டில் அது மாதிரி இந்த ஸ்கிட் எல்லாம் போட்டு ஜனங்களை உட்கார வச்சு நல்ல காஸ்பிள் மீட்டிங். ஸோ இப்படி ஊழியத்துக்கு சண்டே ஆச்சுன்னா நான் பயங்கர பிஸி. ம். நான் ஊழியம் செஞ்ச இடத்துல அந்த ஊழியக்காரர் கூட அன்னைக்கு சண்டே மீட்டிங் எங்கேயும் இருக்காது, ஆனால் எனக்கு நாளைக்கு ஊழியம் இருக்குன்னு நான் போகிறேன்னு போயிடுவேன். என்னோட பிஸியாக இருக்கேடான்னு வரேன். நான் ஊழியத்துக்கு வந்த உடனே நான் எடுத்த ஒரு தீர்மானம் வந்து சும்மா இருக்கக்கூடாது. ம். சும்மா இருக்கக்கூடாது. ஸோ மண்டே ரொம்ப முக்கியம். ம். மண்டே ஒரு வீட்டில் கூட்டம், அங்கே ஏரியாவில் இருக்கவங்களெல்லாம் கூட்டி சேர்க்கணும். மண்டே ஒரு கூட்டம், டியூஸ்டே ஒரு மீட்டிங், வெட்னஸ்டே ஃபாஸ்டிங் போயிடுவேன் ம். காலையில் சாயங்காலம், தேர்ஸ்டே இன்னொரு ஊழியம், அப்புறம் ஃப்ரைடே இன்னொரு ஹாஸ்பிட்டல் விசிட்டிங், சண்டே ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட்டிங். இப்படி எல்லா நாளும் நான் பிஸியாக வச்சுருப்பேன். இல்லைன்னா நம்ம முழு நேரம் ஊழியக்காரங்க கிடையாதுல்ல. ம். சில நேரம் முழு நேரம் ஊழியக்காரங்கன்னு சொல்லிட்டு அவங்க முழு நேரமா ஓய்வு நேரத்துல எனக்கு என்னன்னா, எப்படி உலகத்துல வந்து 9 மணி நேரம் வேலை பார்க்குறோம் ம். ஒரு எஜமானுக்கு, ம். நம்ம எஜமானுக்கு அட்லீஸ்ட் 9 மணி நேரம் உழைக்கணும்ல ஒரு நாளைக்கு. கூட நான் தான் சொல்றேன் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட். நான் எப்பவுமே இந்த பலசர கடை வச்சிருப்பாங்கல்ல, காலையில 6 மணிக்கு கடை திறந்துருவாங்க, நைட்டு 11 மணிக்கு போடுவாங்க. சிரிச்ச முகமா எப்படி பேசுறாங்க, ஆமா. அவன் கூட போட்டி விடுவேன். ம். அப்போ அவன் எங்க தெருவில் ஒரு கடை வச்சிருப்பான், அவன் கடை திறந்துருதானே வீட்டுக்கே போக மாட்டேன், இன்னும் யாரையாவது பார்க்கணுமாடான்னு போவேன். எல்லா ஊழியர்களும் இப்படி உருப்பிட்டாங்கன்னா எல்லாம் எழுப்புல வந்துடும். சே, அந்த காலத்துல இருந்தே ஆண்டர் கற்றுக் கொடுத்துருக்காரு, சும்மா இல்லாம. சும்மா இருக்கக்கூடாது அப்படின்றது. எங்கேயாவது அந்த வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா ஏதாவது ஒரு சுவிசேஷம் முடியும். கிருபை இருக்குது, அபிஷேகம் இருக்குது, பிரசங்கம் பண்ண தெரியுது, வரங்கள் கிரியை செய்யுது. அப்போ எப்படி சும்மா இருக்க முடியல? இப்போ 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் 2ஆம் வசனம், அணிவகுத்து நின்றார். யுத்தகலத்துக்கு வந்து ட்ரைனிங் எடுத்து சவுளும் சவுளோடு இருக்கிற யுத்தம் நிற்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையே அதானே. ஏதாவது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்யணும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் செய்யணும். இப்போ என்ன செய்யணும், இந்த பப்பட்ஸ் படிக்க வேண்டியது, அதெல்லாம் ராக்கெட் ஓடுற வேலையானே. அதானே. இல்லை, நான் இந்த மாதிரி இந்த சண்டே ஸ்கூல் ட்ரைனிங் நான் ஒரு 7 வருஷம் அந்த சர்ச்லலாம் நான் விபிஎஸ் டேரக்டராக இருந்திருக்கிறேன். விபிஎஸ் டேரக்டராக இருக்கிறேன். சிறுவர் ஊழியம் சாதாரணமாக செய்யல. இது சிறுவர் ஊழியம் மாதிரி ஒரு மகிமையான ஊழியம் இல்லை. நிறைய பேர் அதை ரொம்ப சீப்பாக நினைப்பாங்க. இல்லை, எல்லா கிறிஸ்தவ வீடுகளையும் மாதத்தில் ஒரு நாளாக தெருவில் இருக்கிற பிள்ளைகளை கூட்டு வச்சு, இல்லை வாரம் ஒரு நாளாக அதில் ஒரு 2 பாட்டு, ஒரு பாட்டு ஆக்ஷன் பாட்டு, ஒரு கதை அப்படி சொல்ல வேண்டியதானே. இது யாருமே எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் எங்கள் வீட்டில் எடுப்போம். சண்டே ஆச்சுன்னா எங்கள் 2வது அக்கா விபிஎஸ் எடுப்பாங்க, சண்டே ஸ்கூல் எடுப்பாங்க. ஸோ நாங்கள் எல்லாம், நான் என் தங்கச்சி எல்லாரும் எங்கள் வீட்டில் வந்து இப்போ டியூஷன் எடுப்பாங்க. டியூஷன் சொல்கிற பிள்ளைங்களோட வர வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு என்றைக்கோ ஒரு நாள் அது விளையும் இல்லை. எங்கள் வீட்டில் மத்தியானம் 3 மணிக்கு
எங்கள் அக்கா மாதிரி வீட்டில் விபிஎஸ் இருப்பாங்க. ஸோ இப்படி அந்த மினிஸ்ட்ரிக்குள்ளேயே ஆண்டவர் வந்து என்னைய உருவாக்கிட்டே அந்த வெளியே போகல. நான் அப்போ வந்து என்னென்னா ஈவினிங் காலேஜ் இருக்கும் அந்த டுட்டோரியலில், இல்லைன்னா மார்னிங் இருக்கும். மார்னிங் இருந்தால் ஈவினிங் போவேன், ஈவினிங் தான் மார்னிங் போவேன். ஸோ இதை மாதிரி போகிற நேரம் அந்த 17 வயசில் நானும் நினச்சேன் +2 ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். நான் உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, எல்லோரும் வயசானவங்கன்னா ரொம்ப பெரியவங்க, வயசில் பெரிய ஆட்கள், 25 பெண்கள், அதில் நிறைய ஆண்டிமா இருக்காங்க. பசங்கள்லாம் இப்படி 30 வயசு 25 வயசு. நான் ஒருத்தர் தான் இருக்கிறதுல சின்ன பையன். செகண்ட் பீரியட் ஆயிடுச்சுன்னா இவங்கெல்லாம் ஸ்மோக் பண்ணுவானுங்க. நமக்கு அவங்க கூட நிற்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். என்னைய டேய் புரியுதா, ஒரு தம் அடிக்கிறதுல என்னடா ஆகிட போகிறாங்க, எல்லாம் ஆம்பளையா, இப்படியே கிண்டல் பண்ணுவாங்க. நான் ஸ்கூலுக்கு போக அந்த இதுக்கு டுட்டோரியல் போகும்போதெல்லாம் என் ஜபம் என்ன, ஆண்டவர் இன்னைக்கு என்னை நிர்பந்திக்கக்கூடாது. ஆனால் அன்னைக்கு சோதனைக்கு நீ அப்படி ஒன்று வாயில வச்சிடறான். ஒரு நாள் எங்கள் கிளாஸில் ஆள் வரல, எங்கள் வாத்தியார் வரல. ஒரு பையன் வந்து இன்னைக்கு வந்து ஜான் ஜோசப் வந்து ஸ்மோக் பண்ணி அவன் ஒரு ஆம்பளைன்றதை நிரூபிப்பான். என் கண்ணில் தண்ணி வந்துச்சு. எல்லாம் கேர்ள்ஸு, சென்சிட்டிவான வயசு, 17 வயசு. நான் சொன்னேன், என்னடா கேர்ள்ஸ் எல்லாம் பார்க்குறாங்களே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, தம் அடிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னைய ரொம்ப கிண்டல் பண்ணி பரியாசம் பண்ணாங்க. அப்போ என் கூட படிக்கிற ஒரு பொண்ணு, ஜான் ஒரு பஃபு ஊதுறதுல என்ன கடவுள் கோச்சுக்கு போகிறாங்க, நீ போய் சண்டே மன்னிப்பு கேட்டுரு, பேச மாட்டேன் சொல்கிற. அம்மா எனக்கு அப்போ அந்த பாலிகார்ப்னு ஒரு ஊழியக்காரரு, பேதுருக்கு சீஷனாக இருந்தவர், முதல் நூற்றாண்டில் தேவன் மனுஷன். அவர் 89வது வயசில் ரோம சக்கரவர்த்தி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வாங்க, அவனு ஓர ஆடுறானேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கட்டி வச்சுட்டான். இப்போ அந்த ஸ்போர்ட்ஸ் சேவர்லாம் வந்துட்டு, ஐயா உங்கள் மேலே நாங்கள் இறக்கப்படுறோம், வயசானவர், நான் ஊழியம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் மறுதளிச்சிருங்க, அப்புறம் உங்கள் ஊழியத்தை பாருங்க. இல்லை நான் செய்ய மாட்டேன். கைது பண்ணி ஒரு பெரிய அறைனால எல்லாரும் உட்கார வச்சு வைக்கோல் போர்வை வச்சு கையை பின்னால் கட்டி ஒரு கம்பில் நிறுத்திட்டாங்க. திரும்ப வந்து கேட்குறாங்க, இந்த ஒரு நாளையா? அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் பாலிகாப்புக்கு. அவர் சொன்னாராம், ஒரு நாள் கூட என்னை கைவிடாதவரை நான் எப்படியா ஒரு நாள் கைவிடுவேன். எரிச்சிட்டாங்க, உயிரோட செத்துட்டார். எனக்கு அது வந்து என் உள்ளத்தில் அப்படியே பதிஞ்ச ஒன்று. ஒரு நாள் கூட என்னை கைவிடாதவரை நான் எப்படி ஒரு அற்ப ஒரு காரியத்தை செஞ்சு அவரை நான் கைவிடுவேன். பாடப்புத்தகத்தில் எடுத்து வெளியே வந்துட்டேன். அப்புறம் வந்துட்டு எங்கே போய் படிக்கிறது? எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் லேப் டெக்னீஷியன் எனக்கு சொல்லி கொடுத்து, எனக்கு மிச்சம் இருக்கிற நேரத்தில் எக்கனாமிக்ஸும் காமர்ஸும் சொல்லி கொடுத்து, அப்படி நான் 2 சப்ஜெக்டாக எழுதி தான் +2 பாஸ் பண்ணேன். அதான் எல்லா கிறிஸ்தவங்களையும் பாஸா ஃபெயிலான்னு பார்த்தா பூரா ஃபெயிலு தான். எல்லாரையும் சர்ச்சுக்கு போனி பாஸ் ஆகலாட்டா, பிசாஸ் ஓட்டலாட்டா, பிரசங்கம் இல்லாட்டா, ஆத்துமாதம் செய்யலாட்டா, 1 மணி நேரம் ஜெபிக்கலாட்டா, பக்கத்துலேயே சர்ச்சு பக்கத்துலேயே நம்ம போய் 2 பேரும் போய் டுடோரியல் காலேஜ் ஆரம்பிச்சிட வேண்டியதான். இந்த கிறிஸ்டியன் டுடோரியல் காலேஜ், கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஃபெயிலானவங்க பூரா டுடோரியல் காலேஜ் ஆரம்பித்தோம்னா கூட்டம் பிச்சிரும். என்ன அதுவும் சும்மா சொல்லக்கூடாது, சர்ச்சில் வந்து சும்மா வசனம் ஃப்ரீ தான், முடிஞ்சா காணி கொடுக்கலாம். ஃப்ரீ டியூஷன் படித்தா வேல்யூ இல்லை. நம்ம டுடோரியல் காலேஜில் காசு வாங்கணும், மாதம் ஒரு 10,000 ரூபா வாங்கிட வேண்டியதானே. இல்லை இங்கே வந்தீங்கன்னா நீ ஒழுங்காக பிரசங்கம் பண்ணிடுவ, உருட்டுருவ, விசாஸ் வரட்டிடுவ, வியாதி சுகமாயிடணும். அந்த டுடோரியல் காலேஜில் தான் அவங்கள சரிப்படுத்தணும். இந்த ஒரு கான்செப்ட் நம்ம யோசிக்கணும். சுவாரஸ்யமாக இருக்கணும் உங்கள் சாட்சியை +2 என்ன. அதுக்கடுத்து நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஊழியத்தை நிறைவேற்று. டுட்டோரியலில் படித்தாலும் அவர் கூட இருந்தேன், அவரோடையே இருந்தேன். என்ன ஈவினிங் நான் அவர் கூட போயிடுவேன், மார்னிங் இதுக்கு போவேன். இந்த 3 hours தானே. ஸோ அப்படி நான் பிஸியாகவே இருந்தேன். அப்புறம் இந்த முழு நேர ஊழியத்துக்கு வந்து ஒரு என்ன கோலோடு இப்போ ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிங்க. இப்போ என்னென்ன அந்த பரிணாமங்கள் ஊழியத்துக்கு வந்த புதுசுல கற்றுக் கொடுத்துருப்பாரு. ஆமாம், ஊழியத்துக்கு வந்த புதுசில் ஃபுல்லாக சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி, விபிஎஸ் சண்டே ஸ்கூல், சிறுவர் ஊழியம். ஆமாம், டீச்சர்ஸை ட்ரெயின் அப் பண்ணுறது,
இப்படி ஆண்டவர் வந்து என்னை பழக்க வச்சார். நாங்கள் ஒரு சின்ன ஒரு 3-4 பேர் சேர்ந்து சண்டே ஸ்கூல் ரிட்ரீட் நடத்துவோம். 1 டே ரிட்ரீட் நடத்த போவோம். ஸோ அப்படி போவோம். அப்போது நாங்கள் இந்த வள்ளுவர் கோட்டம் பக்கத்தில் ஒரு 4 சென்டர் இருக்குது. தர்மாபுரம், சுண்ணாம்பு கால்வாய், ஒரு 2-3-4 சென்டர். சண்டே சாயங்காலத்தில் அங்கே 4 சென்டர்லேயும் நாங்கள் போய் சண்டே ஸ்கூல் ஆரம்பிச்சு ஸோ அதையும் கட்டி கொண்டாந்தோம். மண்டே சாயங்காலத்தில் ஒரு தேட்டர் ஒன்று இருக்குது. தேட்டர் வாசலில் ஓப்பனர் சாயங்காலம் 5 மணிக்கு அந்த பாஸ்டர் வந்துடுவார். நாங்கள் கூட நிற்கணும், டேக்ஸ் கொடுக்கணும், ட்ரம்ஸ் அடிக்கணும். நான் ட்ரம் அடிப்பேன், பாஸ்டர் பாடி மெசேஜ் கொடுப்பாரு. கரெக்டாக 6-6:30 முடிஞ்சிடும். சில நேரம் 6 மணிக்கு ஆரம்பித்தா 8 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த ராம் தேட்டருக்கு போயிடுவேன். அப்புறம் இந்த வீட்டுக்கூட்ட ஆரம்பித்ததுனால அங்கே ரொம்ப போக முடியாது. மாதத்தில் ஒரு நாள் அந்த இதுக்கும் போவேன். இப்படி திருப்பிரசங்கம், இந்த மாதிரி கிராமங்கள். அடுத்த எனக்கு ஒரு மினிஸ்ட்ரியில் ஒரு நெக்ஸ்ட் அப்டேஷன் என்னென்னா, கிராமங்களுக்கு என்னை கூப்பிட்டு போக ஆரம்பித்தாங்க. மண்டே டியூஸ்டே வெனஸ்டேனா ஒரு டீம், இயேசு நம்ம எல்லாம் இயேசுவின் ஒரு டீமு, இப்படி எலுபி பிரகாசி டீம், இப்படி நிறைய டீம் வந்து எங்களை கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தாங்க. எதுக்குன்னா, கிராமத்துக்கு போனால் நாங்கள் போனால் கூட்டம் வரும். ஸ்கிட்டு, பப்பட் ஷோ இப்பெல்லாம் போட்டு கிராமத்தில் எங்கள் பப்பட் ஷோ சிட்டியில் பயன்படுத்தப்பட்டதை விட அதிகமாக கிராமங்களை தான் பயன்படுத்துச்சு. நிறைய ஆத்துமாக்களை, எத்தனையோ பள்ளிக்கூடங்களில் போய் பிள்ளைங்களை சந்திக்கிறதுக்கும் அந்த பிள்ளைங்களை ஆண்டுக்குள்ளே நடத்துறதுக்கும் அப்படியெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்தி நிறைய கூட்டங்களில் பிரசங்கம் பண்ணுறது. எனக்கு என்னுடைய மினிஸ்ட்ரியில் நிறையா ஆண்டவர் எனக்கு கொடுத்த என்னுடைய தரிசனம், இன்றைக்கும் நான் அந்த தரிசனத்தில் போயிட்டுருக்கிறேன். உருவாக்குகிற ஊழியம், உருவாக்கணும், இன்னும் உருவாக்கணும், ஆட்களை உருவாக்கணும். முடிஞ்சு போச்சு, வேண்டாம், போதும் அப்படின்னு முடங்கினவங்களை கூட்டிகிட்டு வெளியே வந்து உன்னால் முடியும் அப்படின்னு அவங்கள உருவாக்குறதுக்கு அந்த என்னுடைய மெசேஜஸோ என்னுடைய மினிஸ்ட்ரியோ பார்த்திங்கன்னா நிறையா ஊழியக்காரங்க முடங்கி போனவங்கள, எழும்ப முடியாதுன்னு நினைக்கிறவங்கள திரும்ப எழுப்பி விடுறதுக்கு ஆண்டவனையை பயன்படுத்த ஆரம்பித்தார். அப்படி ஆண்டுடைய கிருபையினால் 2001 டிசம்பர் மாதம் கர்த்தருடைய கிருபையில் எனக்கு திருமணம் ஆச்சு. சாம் ஜெபத்திரனை தான் பண்ண பார்த்து. அக்கா எந்த ஊர்? அவளுக்கு நாகர்கோவில், மார்த்தாண்டம். பிறந்து வளர்ந்தது எல்லாம் சென்னை. அப்பா இல்லாத மக. அதனால் அண்ணன் சொன்னாங்க, ஊழியத்துக்கு உதவியாக இருப்பா, நீ வந்து. அப்போ எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிச்சு எல்லாம் பேசி டிசம்பர் 29th மேரேஜ் ஆச்சு. டிசம்பர் 29th. எந்த வருஷம்? 2001. நாங்கள் 2000 டிசம்பர் 28. 29. நம்ம நீங்கள் வருஷம் சீனியர் ஆகிட்டீங்க கல்யாணத்தில். என்ன? ஆமாம். 2 பிள்ளைங்க. மூத்தவா காலேஜ் ஃபைனல் இயர், WCCயில் சைக்காலஜி பண்ணுறா, இந்த வருஷம் முடிக்கிறா. இளையவா வந்து BBA LLB லா சேர்த்துருக்குறேன். அவளை சொல்லி சேர்த்துருக்குறோம், நீ ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவளை பிள்ளைகளும் நல்ல ஊழியத்தில் இன்வால்வ் பண்ணி. ஆமாம், ஆண்டவருடைய கிருபையினால. இப்போ தற்சமயத்தில் என்ன இலக்கோடனே ஓடிட்டு இருக்கிறீங்க? இப்போ என்னென்னலாம் ஊழியம் செய்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பைபிள் காலேஜ் வச்சுருக்கிறோம். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டியூட்னு. அது வாரத்தில் எத்தனை நாள்? வாரத்தில் 2 நாள் 1.5 மணி நேரம் நடக்கும். BTH நடக்கும். எல்லாமே ஈவினிங் தான். வேலைக்கு போயிட்டு வரவங்க எல்லாம் இது ஆன்லைனில் தான். இந்த செய்தியை கேட்குறவங்க யாராவது வில்லிங்காக இருந்தாங்கன்னா அவங்க பைபிள் காலேஜில் சேரலாம். நல்ல வேல்யூபிள் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க. ஆமாம், இது வந்து டே ஸ்ப்ரிங் தியாலஜிக்கல் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் பண்ணியிருக்கிறோம். இது டெக்சாஸில் இருக்குது. டெக்சாஸ், அமெரிக்காவில் டெக்சாஸ். நல்ல வேல்யூபிள் சர்டிஃபிகேட். ஆமாம். அதுக்கு எதுவும் செலவாகுமா? மந்த்லி அவங்க மந்த்லி 1000 ரூபாய், மாதம் 1000 ரூபாய். அப்புறம் வாரத்தில் 3 நாள், வாரத்துக்கு 2 நாள் கிளாஸ். 2 நாள். எந்த டைம்லேருந்து எந்த டைம்? இது பார்த்தீங்கன்னா 5 பேட்ச் நடக்குது. விடிய காலம் செவ்வாய் புதனில் விடிய காலம் ஒரு பேட்ச் நடக்கும். அப்புறம் திங்களும் வியாழனும் ஒரு பேட்ச் நடக்கும். அப்புறம் திங்கள் வியாழன் MDU நடக்கும். அப்புறம் செவ்வாய் புதனில் வந்து 7:30 to 9 ஒன்று, 9 to 10:30 ஸோ அப்படி 2 பேட்ச் நடக்கும். இப்போ மொத்தம் 5 பேட்ச் நடந்துட்டுருக்கு. சோஃபார் 260 பேர் பாஸ் அவுட் ஆகி வெளியே போயிருக்காங்க BTH படிச்சுட்டு. இப்போ அட் ப்ரெசென்ட் 251 பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆகஸ்ட்லேருந்து அடுத்த பேட்ச். இது ஒரு பைபிள் காலேஜ். இதில் ஊழியர்களை நல்லா உருவாக்கி நல்லா செய்கிறீங்க. அடுத்து வேறு என்ன ஊழியர்? சர்ச் பிளான்டிங் பண்ணுறோம். சர்ச் பிளான்டிங் வந்து
எங்கே 10 கிலோமீட்டருக்கு சர்ச் இல்லையோ ம். அங்கே தான் நாங்கள் சர்ச். சர்ச்சு கட்டி கொடுப்போம். எதுவும் என் பேரில் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு நீடு இருக்குது, அவங்க ஒரு நல்ல ஊழியம் செய்கிறாங்க, ஆத்துமாக்கள் இருக்கணும், குறைஞ்சபட்சம் 20 ஆத்துமாவாவது இருந்தால் தான் நாங்கள் இருக்கணும். சர்ச்சு கட்டி கொடுப்போம். ம். அப்படிப்பட்ட ஒரு சபையை இடத்த பார்த்து ம். இடம் கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் அதை சர்ச்சாக கட்டி கொடுத்துருவோம். கட்டி கொடுத்துருவீங்க. எங்களுக்கு வந்து 20க்கு 40 இதுதான் சைஸு. ம். அவங்களுக்கு அதை கட்டி ஆண்டோடைய பெரிய கிருபையினால ஒரு சர்ச்சு கட்டுறதுக்கு எவ்வளவு வாங்கணும்? ஒரு 4 லட்சம் ரூபாய், ம். 3.4. சில கொஞ்சம் இந்த எதிர்ப்பு இயக்கங்கள் இருக்கிற இடத்துலலாம் நாங்கள் தளம் போட்டே கட்டி கொடுத்துருவோம். ஏன்னா இந்த இதெல்லாம் பிரிச்சுட்டு போயிடுவானுங்களே சொல்லிட்டு நாங்கள் தளம் போட்டு கட்டி கொடுக்குறோம். சோஃபார் ஆண்ட கிருபையில் 54 சர்ச்சஸ் டெடிகேட் பண்ணியிருக்கிறோம். ம். இப்போ 6 சர்ச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கு. ஏப்ரலுக்குள்ளே அந்த சித்தம்னா 60 முடிச்சிடணும், டெடிகேட் பண்ணிடணும்னு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் என்னுடைய தரிசனம் 100 சர்ச்சை கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ம். ம். நம்ம Praise the Lord. பிரயாசப்பட்டு கடவுள் கூட இருப்பார். வேலை. இது போக வேற என்ன இது ministry? போக Social சமூக பணிகள்ல நிறையா ஈடுபட்டிருக்கோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு ஆண்டு கொடுத்த தரிசனம், ஒரு ஃபாஸ்டிங் டைம்ல எனக்கு ஆண்டவர் என்னோட கூட பேசினாரு. ஏன்னா ஒரு பெரிய பாரம் என்னன்னா, மிஷினரிகள் செய்த அந்த பெரிய சமூக பணிகள் இன்னைக்கு அந்த ஏரியாவே நம்ம விட்டுட்டோம். ம். அந்த ஏரியாவை நம்ம கவனிக்கிறது இல்லை. ம். கிட்டத்தட்ட 1700 மருத்துவமனைகளை மிஷினரிகள் கொடுத்துட்டு போனாங்க இந்தியாவில். இன்னைக்கு வந்து 17 ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. சொல்லுங்க இன்னொரு சொல்லுங்க. 1751 மருத்துவமனை கொடுத்துட்டு சர்ப்ரைஸா இருக்குண்ணே. அவ்வளோ மருத்துவமனைகளை மிஷனரிகள் கொடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு நம்ம 17 தான் வச்சிருக்கிறோம். எல்லாத்தையும் மூடிட்டோம். ஆமா, இந்த 17 மூடிடுவோமா? கேஸ் நடந்துட்டு இருக்குது. மிஷன் ஹாஸ்பிட்டல்ன்ற பேர்ல அந்த தரங்கள் குறையுது. என்னன்னா தரிசன தலைவர்கள் இல்லை. அடுத்த ஒப்படைப்பு வந்து அது பாலிட்டிக்கலா போயிடுச்சு. ஒரு மாதிரி உண்டாக்குறது எவ்வளவு கஷ்டம். இப்போ மதுரை ராமநாத் டயசிஸ்ல கிறிஸ்டோராசின்னு ஒரு பிஷப் இருந்தாங்க. அவங்களுடைய தீவிர முயற்சியினால பல் டாக்டர் அந்த மெடிக்கல் காலேஜ் பிடிஎஸ் காலேஜ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய இது. கரெக்ட். உண்டாக்குறது ஒரு தரிசனம் உள்ள ஒரு ஊழியரால. இப்போ எல்லா இடங்கள்லையும் எல்லா ஊழியக்காரர்கள் சேர்ந்து கூட ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட வேண்டியதானே? இல்லை, இது நான் 15 வருஷத்துக்கு முன்னால நான் போய் எல்லா தலைவர்களையும் பார்த்து பேசியிருக்கிறேன். எல்லா தலைவர்கிட்டையும் உட்காந்து நான் இதை வந்து உட்காந்து என்ன பண்ணணும் முதற்கொண்டு நான் பேசுகிறேன். உங்களுக்கு அந்த மெடிக்கல் இதில் பெரிய ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக என்னுடைய நெக்ஸ்ட் விஷன். இப்போ நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோன்னா, கொரோனா டைம் ஆத்துமாரோட இருக்கு. அதுதான் நாங்கள் வந்து எனக்கு என்னுடைய பெரிய நான் ஒரு 3 தடவை தோத்துட்டேன். 3 தடவை எனக்கு ஒரு பெரிய தோல்வி. என்னன்னா, ஆண்டவர் எனக்கு இந்த விஷனை கொடுத்தோடனே நான் நிறைய இளைஞர்களை சேர்த்து இந்த இளைஞர்கள் மூலமாக இந்த மாதிரி இந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரணும். நான் வந்து என் பேருக்காக நான் வந்து அங்கே நான் செஞ்சேன் அப்படின்னு வரக்கூடாது. ஏன்னா இது வந்து பொது காரியம். தேவனுடைய ராஜ்யத்துக்காக செய்யும்போது ஒருத்தன் கோல் போட முடியாது. கோல் போட்டு நான் தான் கோல் போட்டேன்னு சொன்னால் அது உதவலும். அதனால் அவர் செய்யணும். அப்போயும் நான் வந்து இந்த விஷனை நான் ஷேர் பண்ணி எல்லாம் செய்வோம் வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சேன். 3 தடவை எனக்கு ஒரு பெரிய தோல்வி. கிட்ட வருவாங்க, இந்த பணம்னு வாய் எடுக்கும்போது காணாமல் போயிடுவாங்க. அப்புறம் நிறையா பேச்சுக்கள் ஏச்சுக்கள் எல்லாம் சந்திச்சு என் காது கேட்க என்னை டிஸ்கரேஜ் பண்ணாங்க. இதே என்னை வளர விட்றாதுன்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. பெரிய ஆட்கள்லாம் என்னை வளர விட்றாதீங்கடா, பெரிய ஆளாயிடும் வேண்டான்னு. ஆனால் சோர்ந்து போகலை. நான் தரிசனம் கடந்தோடன் வாசிக்கும்படி எழுதி வைன்னு சொன்னார் இல்லையா, இன்னும் வைக்கப்பட்டிருக்குது. அது எட்டுன்ற வார்த்தைக்கு ஒரு ஆழம் இருக்குது, இன்னும் வைக்கப்பட்டிருக்கு. அதனால் எனக்கு அது உயிர் இருக்குது. பார்க்க தான் செத்து கிடக்க மாதிரி இருக்கும், எனக்கு உயிர் இருக்குது, ஒரு நாள் உயிர்த்து எழும்பும் அப்படின்னு நான் எப்பவும் ஜெபம் பண்ணுவேன். கொரோனா அந்த டைமில் நிறையா அந்த சமூகத்தில் உட்காந்துருக்கும் போது தேவன் எனக்கு கொடுத்த ஒரு தெளிவு, உன் தரிசனம் நீ நிறைவேற்று, தரிசனம் உள்ளவங்களும் உங்க கூட சேர்க்குறேன்னாரு. அப்போது அந்த மார்னிங் ப்ரேயர் ஆரம்பித்தோம். ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி லாக்டவுன் இது பண்ண உடனே ஜூமில் ஆரம்பித்தோம். 500 பேர் வருவாங்க. விடிய காலம் 5:30லேருந்து 6:30 எல்லாரையும் ஜெபிக்க வைக்கணும். நல்லா ஜெபம் பண்ணி அப்போது ஒரு நாள் எனக்கு பாரம் கிடைச்ச உடனே நான் ஷேர் பண்ணேன், நம்ம ஏன் இந்த மாதிரி டைமில் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கக்கூடாது? எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இலவச ஆம்புலன்ஸ், பெரிய ஆம்புலன்ஸ் வாங்குவோம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, நல்லா திட்டமிடுங்க, ஜெபம் பண்ணுங்க. மக்கள் 500, 1000 இப்படிலாம் கொடுத்தாங்க. கர்த்தருடைய கிருபையில் 30 நாளில் 15 லட்சம் ரூபா சேர்த்து ஆம்புலன்ஸ் வாங்கி நம்ம இலவச ஆம்புலன்ஸ் சேவை ஆரம்பித்தோம். இன்றைக்கும் அது போயிட்டுருக்கு. அடுத்தது அது ஆம்புலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இன்னொரு பாரம் கர்த்தர் கொடுத்தாரு, ஒரு டயாலிசிஸ் சென்டர்.
3 மிஷின் போட்டு ம். இலவச டயாலிசிஸ் சென்டர். எங்களுக்கு வந்து என்கொயரிஸ் வரும். நாங்கள் பேசும்போதே அப்படியே பேசுவோம். இப்போ எவ்வளோ கொடுக்குறீங்க? 2000 கொடுக்குறோம் ஐயா, அவ்வளோதான் எங்களால் முடியும். இப்போ அதே கொடுக்க முடியல. இப்போ எவ்வளோ கொடுக்க முடியும்? 1000 1000 கொடுக்குற மாதிரி சென்டருக்கு அனுப்பிச்சிடுவேன். இங்கே வரக்கூடாது. ஐயா 500 கொடுக்க முடியும். 500 கொடுக்குற மாதிரி சென்டர் இருக்குது, அங்கே போயிடுங்க. இதுவுமே தர முடியல, எனக்கு இல்லைன்னா நாங்கள் வந்து டயாலிசிஸ் பண்ண முடியாதுன்ற கட்டம் வரும்போது நாங்கள் என்ன செய்வோம்? எடுத்துப்போம். ஸோ இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு கர்த்தருடைய கிருபையில் 40-45 டயாலிசிஸ் நம்ம சென்டரில் ஃப்ரீயாகவே, ஃபுல்லாக ஃப்ரீ. லேபு, அவங்களுக்கு மதியம் வந்தோடனே அவங்களுக்கு ஒரு சின்ன டிஃபனு, முட்டை, அப்புறம் எல்லாமே அவங்களுக்கு இலவசம். அந்த டயாலிசர்லேருந்து எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறோம். சென்னையில் விருங்கம்பாக்கத்தில் வச்சுருக்கிறோம். அதை ஆரம்பித்து செஞ்சுட்டு இருக்கும்போது அடுத்த தரிசனம், இது ரொம்ப வருஷம் தரிசனம் எனக்கு, நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸை உருவாக்கணும் சொல்லிட்டு இந்த விங்ஸ் ஆஃப் விக்ட்ரின்றது தான் சேரிட்டபிள் ட்ரஸ்டுடைய பேர். அதில் வந்து உடனே நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஆண்டவர் இந்த விஷயம் கொடுத்துட்டார், அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு எனக்கு அடுத்த 6 மணி நேரத்தில் முடிக்கணும். என் ஸ்டாஃப்கிட்ட எப்பவுமே சொன்னேன், 6 மணி நேரத்தில் முடிக்கணும், 24 ஹவர்ஸில் முடிச்சிடணும், 3 நாள் தான் டைம் பண்ணுவேன். இந்த மாதிரி ஆற போட்டோன்னா முடிஞ்சிடும். இறங்குனியா செய்ய, அது காசு அவர் பார்த்துப்பார், அவர் கொடுத்துட்டார்ல தரிசனம். உடனே ஒரு நல்ல இடத்த வாடகைக்கு எடுத்தோம். சேர் டேபிள் எல்லாம் அகாடமி வந்து ஒன்றும் பண்ணல, யார் வாத்தியார் என்ன பண்ணணும் ஒன்றும் தெரியாது, ஆனால் செஞ்சாச்சு. எல்லாம் செஞ்சு பக்கா ஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டு பண்ணிவிட்டு ஆண்டவர் கிருபையில் ஒரு 4வது வருஷம் பண்ணுறோம். 13 பிள்ளைங்க அங்கேயே தங்கி சாப்பாடு போட்டு படிக்க வச்சு, அதுவும் அண்டர் ப்ரிவிலேஜ் பிள்ளைங்க. கொஞ்சம் பிள்ளைங்க காசு கொடுக்குற பிள்ளைங்களும் இருக்காங்க. மற்றவங்க வெளியிலலாம் 3 லட்ச ரூபான்னா நம்மகிட்ட 1 லட்ச ரூபா கொடுக்கக்கூடியவங்க, இல்லாதவங்க தான் அதிகபட்சமானவங்க இருக்காங்க. அவங்களுக்கு தான் இது வந்து தரிசனம் இருக்கணும். நான் தேசத்துக்கு யோசேப்பாக இருப்பேன், மொர்தேக்காயாக இருப்பேன், தானியலாக இருப்பேன், எஸ்தராக இருப்பேன், தெபோராலாக இருப்பேன், அவங்கள மட்டும்தான் சேர்க்கணும். அந்த மாதிரி விஷன் உள்ளவங்கள நான் இப்போது யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறோம். தெரப்பி சென்டர் நடத்துகிறோம். இது வந்து பீடியாட்ரிக் தெரப்பி சென்டர். இந்த ஆட்டிசமில் பாதிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா, ADHD ஆட்டிசம், இந்த பிள்ளைங்களை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள ட்ரைனிங் கொடுத்து பெற்றோருக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். நாங்கள் எப்படி அவங்கள அந்த பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, பெற்றோரை வெளியே உட்கார வச்சுட்டு உள்ள பிள்ளைங்களை மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீட்டுக்கு போய் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணும். சரி, அந்த நம்ம சென்டரில் வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டிக்கு மட்டும் ஒரு 600 700 1000 ரூபாய். ஸோ ஒரு நாளைக்கு அவங்க வந்து 1500 செலவு பண்ணால் தான் அந்த குழந்தைக்கு வந்து ஓடி ஈட்டிலாம் கொடுக்க முடியும். நம்ம வந்து எல்லா மாதத்தில் எல்லா நாளும் சாட்டர்டே சண்டே தவிர மாதத்தில் 5000 ரூபாய் பிள்ளைங்கிட்ட வாங்குகிறோம். ஏன்னா அப்போ தான் அதுக்கு வேல்யூ அவங்களுக்கு அது தெரியுன்றதுக்காக அப்படி செய்கிறோம். அது நடத்திட்டுருக்கோம். ஒரு முதியோர் இல்லம் ஒன்று நடத்துகிறோம். ஓல்டேஜ் ஹோமும் உண்மையில கஷ்டப்பட்டவங்க பெற்றோரால் இதெல்லாம் எங்கே இருக்குது? எல்லாம் விருங்கம்பாக்கம். ஆமாம் ஆமாம், ஒரே லேண்டு, ஒரு இடத்து 2 இடம் 2 ஆஃபீஸ், ஒரு பில்டிங் இருக்குது. 10 பில்டிங் தள்ளி அடுத்த பில்டிங் இப்போ வாடகைக்கு எடுத்துருக்குறோம். ஸோ ரெண்ட்டுக்கு தான் எடுத்துருக்குறோம். அதில் வந்து பிள்ளைங்களால் கைவிடப்பட்ட பெற்றோர், வயசானவங்க, அவங்களுக்கு தனித்தனி கேபின் வச்சு நல்லா வாழ்ந்துருப்பாங்கல்ல, அவங்கள தான் நாங்கள் எடுக்கிறோம். கவர்மெண்ட் ஹோமில் நாங்கள் வெளியில் எல்லாரும் கூட சேர்ந்து தங்குவோம் அப்படின்றவங்க இல்லை, அவங்க எங்கே வேணால் தங்கிப்பாங்க. இது வந்து எனக்குன்னு ஒரு ப்ரைவசி வேணும், அந்த மாதிரி இலவசம், அதுவும் ஃப்ரீ. ஆனால் எல்லாம் சுவிசேஷம். நோக்கம் வந்து ஆண்டவருடைய அன்பை ருசிச்சிடணும். அவங்க டெய்லரிங் கிளாஸ் நடக்குது, ஜூட் பேக் தைக்க சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இந்த டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்டுடைய ஃபேமிலி வாழ்வாதாரத்துக்குன்னு அதை ஆரம்பித்தோம். ஸோ அதுவும் இப்போ ஜூட் பேக் ட்ரைனிங் கொடுத்து ஜூட் பேக் தைச்சி விற்று அந்த காசு அவங்களுக்கு. ஸோ வாழ்வாதார மையம் ஒன்று நடத்துகிறோம். ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கு. சூப்பர் அண்ணா. ஐயோ, இதே மாதிரி ஒவ்வொரு ஊழியர்களும் தன்னால் இயன்றத ஒரு விசனோட தரிசனத்தோட பாருங்க, ஸ்பிரிச்சுவல் சைடும் செய்கிறீங்க, சோசியல், இதெல்லாம் மிஷனரிகள் செஞ்சது அந்த காலத்தில். ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, திருநெல்வேலி, தூத்துக்குடி சைட்லாம் அது ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ கிறிஸ்தவங்க இந்த மாவட்டத்தில் இருக்காங்க. ஆமாம். அப்போ இதை நம்ம செய்யணும், எல்லாரும் செய்யும்போது பரவாயில்ல. அவ்வளோ ஒரு அவங்க விட்டு சென்னதை நீங்கள் தொடங்குறீங்க மறுபடியும். இதே போல் இதை கேட்குற ஒவ்வொருத்தரும் தன்னால் இயன்றதை
இப்போ எனக்கு அதில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது என்னன்னா, இந்த 20 இயர்ஸில் இந்த விஷன் கிடைச்சதுலேருந்து இவ்வளோ செஞ்சவங்க, இவ்வளோ சாதிச்சவங்க, ஆனால் அடுத்த லெவல் வரும்போது விட்டுட்டாங்க. யாருமே செய்யலை. மெடிக்கல் மிஷன் ஒன்று இருந்துச்சு. கிட்டத்தட்ட 500 குட்டி குட்டி கிளினிக்ஸ் வச்சுருந்துருக்குறாங்க ஒரு காலகட்டத்தில். அதெல்லாம் வந்துட்டு மூடிட்டாங்க, நடத்த முடியல, டாக்டர்ஸ் இல்லை. என்னன்னா தலைமை அந்த தரிசனம் உள்ள அந்த தரிசனவாதி அவர் போகிறதுக்குள்ள அடுத்த லெவலில் உருவாக்க தவறிட்டான். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, என்னுடைய ஒரு பெரிய தரிசனம் அடுத்த ஒரு 12 பேரை உருவாக்கி அந்த 12 பேரை ரெடி பண்ணி நான் என் கண்ணு பார்க்க நான் இருக்கும் போதே ரிசைன் பண்ணி அவங்க கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க அதை செய்கிறத நான் 4 வருஷம் 5 வருஷம் பார்க்கணும். அவங்களுக்கும் என்ன பொறுப்பு கொடுக்குறேன்னா, நீங்கள் உங்கள் காலத்துக்குள்ள அடுத்த லெவல் லீடர்ஸ் 12 பேரை ரெடி பண்ணி அதில் 6 பேருக்கு இதை நீங்கள் கொடுக்கணும். இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு கம்பல்சரி லாவாக மாற்றிட்டேன். சார் நான் போகிறதுக்குள்ளே அடுத்தவங்க கையில் கொடுத்து அவன் செய்கிறத நான் பார்க்கணும். நான் சாகிற வரைக்கும் என் சீட்டில் உட்காந்துருக்க கூடாது. அப்போ தான் இது வந்து குறைஞ்சது அடுத்த 25-30 வருஷத்துக்கு போகும். வருஷம் இல்லை, 100 வருகை வரையும் தான் போகணும். அவ்வளோதான் நீங்கள் செய்யணும் 30 வருஷம். அதுக்கடுத்து நீங்கள் உருவாக்குறவங்க அதை செஞ்சுட்டு இருக்கணும். இப்போ நான் இருக்கிறேன், என்கிட்ட 1200 மிஷனரி இருக்காங்கன்னா, இப்போ நான் இல்லாட்டாலும் அந்த ஊழி நடக்கும். அவ்வளோ லீடர்ஸ்கள் உருவாக்கிட்டு அதுதான் முக்கியம். இருந்தால் தான் நெக்ஸ்ட் லெவல் லீடர்ஸ் உருவாக்க தவறுனதுனால தான் நம்ம தரிசனம் அவங்களுக்குள்ள போகலை. நம்ம வேகங்கள் அவங்களுக்கு தெரியாது, தியாகங்கள் தெரியாது. அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறோம். அதை உடைக்கிறதுக்கு வந்து அதனால உங்களுடைய இவ்வளோ நீட்ஸ்கள் இவ்வளோ ஊழியம் செய்கிறீங்கன்னு உங்களுடைய பண தேவைகள் குறித்து சொல்லுங்க. நிறைய ஊழியர்களுக்கு அந்த பணத்தில் தான் வந்து நிற்பாங்க. இப்போ உங்களுக்கு மந்த்லி பட்ஜெட் எவ்வளோ இருக்கும்னு? எனக்கு வந்து குறைஞ்சபட்சம் 8 லட்சம் ரூபாய். 8 லட்சம் ரூபா. இப்போ தனி ஒரு மனுஷர் 8 லட்சம் ரூபாயில் இவ்வளோ ஊழியர்கள், உடன் ஊழியர்கள் வச்சுருக்கிறீங்க, ஸ்டாஃப்ஸ் வச்சுருக்கிறீங்க, எல்லாம் கவனிக்கிறீங்க. இதுக்கு என்ன செய்கிறீங்க நீங்கள்? அதை சொல்லுங்கள். அப்போ தான் எல்லாருக்கும் என்கரேஜ். ஒரு விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் கற்றுக்கிறதுல FCRA கிடையாது. எனக்கு FCRAயும் இன்ட்ரெஸ்டே கிடையாது. எனக்கு FCRAன்னு ஒன்று வந்த உடனே ஹெவன் ஃபாரின் தான். ஆமாம், அந்த ஃபாரின் தான். அது நமக்குள்ளே இருக்கிறதுனால அதனால் நான் வந்து சொன்னேன், அது நம்ம லோக்கல் ஃபண்ட் ஆகிடுச்சு இப்போ. ஆனால் FCRA நான் வைக்கல. FCRAன்னு எல்லாரும் மைண்டும் என்னென்னா, காசே இல்லாமல் சும்மா FCRA வச்சுருந்தாலும் ஏதாவது நினைப்பாங்க. இப்போ என்னையே எனக்கு ஃபாரின்லேருந்து காசு வருதோ அப்படின்னு நிறைய பேர் என் காது கேட்கே சொல்லியிருக்கிறாங்க. ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கியா அவனுக்குன்னு. ஆனால் எனக்கு என்னென்னா, காசே இல்லாமல் தரிசனம் வரும். தரிசனம் வந்தாலே முழங்கால் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஒரு 15-20 நாளில் எனக்கு அதோடைய வெளிச்சம் தெரியும். எனக்கு ரைட்டு. அப்போ அதில் அப்படியே எழுதி வச்சு நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். எழுதி வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு நான் ஆண்டவரை சந்திக்காமல் மனுஷனை யாரையும் சந்திக்க மாட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆண்டவர் தான். அதனால் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட அன்னைக்கு டியூட்டி வாங்கிட்டு இதை செய்ய போகிறோன்னு வாங்கிட்டு தான் பாருங்க. ஆண்டவரை சந்திக்காமல் மனுஷரை சந்திக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு தென்னவில் ட்ரெட்மில்னு ஒரு அண்ணன் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. அவங்க பேர் சாலமண்ணன். ஓகே. அவங்க ஒரு பிஸ்னஸ் விஷயமா ஒருத்தர் அவங்கள பார்க்க வந்தாலே அவங்க ஒரு சேப்பல் வச்சுருக்காங்க, சின்ன சேப்பல். ஐயோ சர்ப்ரைஸ்னு. நான் முழுநேர ஊழியர், அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். அங்கே போய் நல்ல முழங்கால் போட்டு ஜெபிச்சு முடிச்ச விட்டு தான் அந்த பிஸ்னஸ் பேசுவாங்க. அது வரைக்கும் வெயிட்டிங் ரூமில் தான் இருப்பாங்க. இப்போ நான் போனாலே சேப்பல் போய் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிட்டு தான் வருவாங்க. இப்போ ஒருக்க மதுரையில் வந்திருந்தார். அவங்க ட்ரெட்மில் அந்த கடை இருக்குது. நான் ஒரு தற்செயலில் பேசுகிறேன். நான் மதுரையில் தான் இருக்கேன் டேவிட்னாரு. ஆனால் நம்ம பார்ப்போனே அப்பனே. நான் முன்னாடி வந்துட்டேன். அவர் 5 நிமிஷம் முன்னாடி வந்துட்டேன். அவரும் வர்றாரு. வந்தோடனே என்னை பார்த்து பேசுவார் நினச்சா பேச மாட்டார். நேராக போய் கல்லாப்பட்டிகிட்ட போய் பைபிளை திறந்து ஒரு அதிகாரம் வாசிக்கிறார். எல்லாம் ஜெபிச்சுட்டு சாரி டேவிட், என்னுடைய பழக்கங்கிறார். புல்லரிச்சிருச்சு. இதெல்லாம் ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் தொழில் செய்கிறவங்க கல்லாப்பட்டியில் முழங்கால் போட்டு ஒரு பைபிள் வாசிட்டு ஒரு 5 நிமிஷம் ஜெபம் மட்டும் பிஸ்னஸ் பண்ண வேண்டியதானே. அதனால தான் அவங்கள ஆண்டர் ப்ளஸ் பண்ணாங்க. அவங்கன்னு இப்போ போன வருஷம் இப்போ எத்தனையோ வருஷம் நிறைவு கொண்டாடினாங்க. அத்தனை சர்ச்சு கட்டணும். இப்போ 25 வருஷம் ஒன்றானா 25 சர்ச்சு கட்டணும். என்ன ஒரு மனசுன்னு ப்ராக்டிக்கல் மனசு. அதாவது நம்ம சபைகள்
ஒரு சபை செய்யாததை, ம். பைபிள் காலேஜ் படிக்கல, ம். சாதாரணமாக இருந்தவர். அவர் கம்பெனி வந்து அவங்க பணக்காரர்கள்லாம் கிடையாது. அவங்க அந்த கம்பெனி ஆரம்பித்த விதத்தையே நம்ம சொல்லுவாங்க. அவங்க வாக்கிங் போவாங்களா. ஓகே. ஏன்னா அவங்க வாக்கிங் போகிறதுக்காக ஒரு மிஷினை ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி உண்டாக்கியிருக்க. நல்லா இருக்கு, எனக்கு தான் சொல்லி அந்த ஃபேக்ட்ரி உருவாயிருக்கு. நல்ல சாட்சி, ரொம்ப அருமையான அண்ணன். ப்ராக்டிகல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மாறணும், ஒவ்வொரு சர்ச்சும் மாறணும். இப்போ அவங்க மூலியமா நடக்கிற ஊழியத்தில் ஒரு சர்ச்சு அதை விடலாம் செய்யணும். எனக்கு அவரை தான் போட்டி அப்படின்னு நினைப்பேன். நான் அவரை பார்த்தாலே அவரை போட்டியாக எடுப்பேன். இப்போ ஒரு அண்ணன் இருக்காங்க, ஒரு டாக்டர் அண்ணன் இருக்காங்க. பெதஸ்தா ஹாஸ்பிட்டல்னு காலையில் ஒரு 9 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. காலையில் அவங்க டிஃபன் சாப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு ஊழியத்துக்கு கிளம்ப அவங்கள பார்ப்பேன். நைட்டு 12 மணிக்கு வந்தால் 50 பேர் உட்காந்து 12 மணிக்கு டாக்டர் வேலை பார்க்குறாங்க. 9லேருந்து நைட்டு 12 எங்கனே இருக்குது. இதெல்லாம் ஊழியர்கள் நம்ம உருப்படணும். எல்லாம் இதை கேட்குற ஊழியர்கள் உருப்படணும். எல்லாம் ஒரு அற்புதம். ஆனால் ஆண்டவர் நம்மளை அவரை பயன்படுத்துறதுக்கு எப்பயுமே அவர் அவைலபிளாக இருக்கார். இப்போ ஜீசஸ் வந்து நாங்கள் அந்த காலில் கோயில் கோலன்னு போகும்போது வெள்ளிக்கிழமை அது விசேஷ நாள், செவ்வாய்க்கிழமை விசேஷ நாள் இப்படி சொல்லுவோம், பொங்கல் அப்படி நிறைய சொல்லுவோம். இவர் தான் எப்பயுமே அவைலபிளாக இருக்காரு. இல்லை, எப்போனாலும் கூப்பிட்டா பதில் கொடுப்பார், எப்போனாலும் அவரை பயன்படுத்தலாம். நேரத்தையும் காலத்தையும் கடந்தவர். என்ன கேட்டால் எல்லா கிறிஸ்தவர்களும் இப்படி ஆகணும்னு என்ன சொல்கிறீங்க? ஏன்னா இதோட இப்போ உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட் பண்ண ஒரு வசனம், அதாவது கிராமத்துக்காரங்க புதுசாக ரட்சிக்கப்பட அது இப்போ எனக்கு என்ன பிடிக்கும்னா, கர்த்தரின் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் அசைக்கப்படுறது. ஆமாம், யார் ஒரு அரவாளத்துக்கு வெட்ட வந்துட்டா நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா தலை முடிய கீழே உள்ளது, தலை இப்படி உள்ள நம்மளால் பக்கத்தில் இருக்காரு, அவர் பெரிய ரவுடி அப்படி சொல்லுவேன். எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இப்படி சொன்னாலே கோவம் வந்துடுறேன். எங்கள் அப்பாவை என்ன வேணான்னு சொல்லுவேன். அவர் என்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு தெரியுமாண்ணே? உங்கள்கிட்ட என்ன சொன்னாருன்னு தெரியல. உன்னை தொடுகிறவன் கண்மணி பாருங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஆளு, எல்லாம் விடுவாரா? அப்படி அப்படி பார்ப்பேன். ஏசப்பா என் கூட இருக்கீங்களே, அவ்வளோதான். கையெல்லாம் கெட்டு நடுங்குது, அருவா கேளுது, ஓடுறான். அது அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் ஆபத்து, நெருக்கம், குறைச்சல், அழுக, கண்ணீர் அப்படி பார்த்துக்குறேன். என் கூட இருக்கீங்களே பார்க்கலாம். அது மாதிரினே உங்களுக்கு பிடிச்ச வசனங்கள் கூட சொல்லலாம், சொல்லுங்களேன். எனக்கு 2 Corinthians 2:14 கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எப்போதும் எங்களை குறித்து அவரை அறிகிற வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்போதும் எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். அதான் மினிஸ்ட்ரி பேரே வச்சுட்டாங்க. அந்த அது வந்து எனக்கு கிறிஸ்துவுக்குள்ளனாலே வெற்றி தானே, வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் எல்லா இடமும். ஸோ நமக்கு வந்து நம்ம ஆண்டவர் வந்து எனக்கு ரொம்ப இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் தன் நிருபத்தில் எழுதுவார், அவருடைய வித்து நமக்குள்ள இருக்கிறது. இந்த குதிரை பந்தயத்தில் பணம் கட்டுவாங்க, ஓடி ஜெயிச்ச குதிரை மேலே பணம் கட்டி ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. புது குதிரைக்கு மேலே பணம் கட்டுவாங்க, புதுசாக வர அப்போதான் களத்தில் இறங்குது. அதை நம்பி பணம் கட்டுறவன் யாராக இருப்பான் அப்படின்னா, அவன் அந்த குதிரையுடைய ஜீனியாலஜி எடுத்துருவான். அம்மா யார், அப்பா யார், தாத்தா யார், பாட்டி யார், இந்த பக்கம் தாத்தா பாட்டி யார். குதிரை தான், ஆனால் அதுக்கு ஜீனியாலஜி இருக்கும். அதை எடுத்து எங்கள் அம்மா எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்க, அப்பா எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்க, தாத்தா பாட்டி எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்க, இது ஃபுல்லாக ஜெயிச்ச குதிரையுடைய குழந்தை, இது மேலே நம்பி பணத்தை கட்டுறானு. ஜெயிச்ச குதிரையுடைய வித்து அதுக்குள்ளே இருக்குதான். இப்போ நான் தேவனால் ஜென்மிக்கப்பட்டவன், ஜெயித்த குதிரையுடைய வித்து எனக்குள்ள இருக்கு. நான் எப்போதும் எல்லா இடமும் வெற்றி ஜெயிப்போம். அந்த ஒரு வாலிபர்கள் இப்போ பாவத்தில் விழுந்துகிட்டு இருக்கிறேன், அவங்களெல்லாம் அந்த சத்தியத்தை இயேசு கிறிஸ்து இழுத்து எனக்குள்ள இருக்குது, வார்த்தை இருக்குது, அப்போ ஜெயிப்போம். அவனுக்கு விருப்பம் இருக்கணும், தேடணும், ஆண்டவரே நான் ஜெயிக்கணும். விரும்புனா அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தபடியால் அவனை விருப்பம் இல்லைன்னா யாரு விரும்புறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் வந்து ஜெயம் கொடுப்பாரு. அவர் கொடுக்க ரெடியா இருக்காரு. பட் அந்த மேட்ரு என்னன்னா, அந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது போக இன்னும் செகண்ட் தேர்டு சும்மா அப்படி ஏதாவது இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான அதிகாரம். அதில் என்னை ரொம்ப ரொம்ப என்னை கவர்ந்த விஷயம், கிறிஸ்டின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்.
அதில் நான் எப்பவும் சொல்லேன், பவுல் கேட்குற 3 கேள்விகள். பவுல் கேட்ட 3 கேள்விகள் என்னைய என்னுடைய தியானத்தில் என்னை அசைக்கிற, டெய்லி அதை சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஈவன் எங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு எழுதி போட்டிருப்போம், ஐ டை டெய்லி, நான் அனுதினமும் சாகிறேன். 1 கொரிந்தியர் 15:31. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அது இருக்கும். நானா நீயான்னு ஒரு போட்டி வரும்போதெல்லாம் ஐ டை டெய்லி, இன்னும் நீ சாகலை அப்படின்னுவேன். செத்துரு எல்லாம் உள்ள செல்ஃப் ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஜோமன பைபிள் படிப்பானா உள்ள நானுன்றது ஒட்டிட்டு இருந்துச்சு. அதனால ஐ டை டெய்லி. அது சொல்றது வெக்கமான சூடு சோறுன்னு இருக்கக்கூடாது, செத்த பாம்பா இருக்கும், செத்ததாக கிடக்கும். அது மாதிரி கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன். இந்த 3 கேள்வி அவர் கேட்டதுல ஃபர்ஸ்ட் கேள்வி அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் சந்திக்கப்பட்டேன்னு கேட்டார். ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன்? அதான் முதல் கேள்வி. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் டெய்லி கேட்க வேண்டிய கேள்வி. நம்ம மாறா என்ன பண்ணிட்டோம், சாமுவேல் ரொம்ப அழகா ஜெபம் பண்ணார், சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன், நம்ம கேளும் அடியேன்னு சொல்லுகிறேன்னு ஜெபம் பண்ணிட்டோம். நீங்க எனக்கு என்ன செய்வேன்னு கேட்டுட்டு இருக்கோம். நீங்க செய்யுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யணுங்கிறது. பவுல் பர்த்திமை குருடன் கேட்கிறான், குருடன்ட்டு அனுச நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. ஆனா அதுக்கடுத்து அவன் கேட்டிருக்க மாட்டான். குருடன் சுகம் பெற்றபடி பார்வை அடைந்து பின் சென்றான்னு போட்டிருக்கு இல்ல. ஆண்டவரே எனக்கு இன்னும் வீடை தாங்க, வருமானத்தை தாங்க, தொழிலை தாங்க, காரை தாங்கன்னு கேட்டிருக்க மாட்டான். இன்னைக்கு அந்த ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடயே கிட்ட போயிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் கிட்ட. இப்போ முதல் கேள்வி, ஆண்டவரே என்ன சித்தமா இருக்கிறீர், நம்ம அவர்கிட்ட கேட்கணும். நம்ம அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. 2வது கேள்வி, நம்ம உலகத்தை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யார் பிரிக்க முடியும்? என்னை யார் பிரிப்பா? நல்லா இருக்கு. உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோ, மோசமோ, பட்டயமோ, நிகழ்காரியமோ, வருங்காரியமோ, தேவதூதரோ எழுதி கடைசியில சொல்றாரு, இவை ஒன்னும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது நிச்சயத்தில் இருக்கிறேன். அந்த நிச்சயம், இந்த நிச்சயம் எல்லா கிறிஸ்தவனுக்கும் who shall separate me. அந்த இது உலகத்தை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. ஏதோ ஒண்ணு கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்குதுன்னா அது எதா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தூக்கி போடும். அதுக்கு நம்ம செலுத்த வேண்டிய கரை. 3வது கலாத்தியர் 1:10 பவுல் சொல்றாரு, நான் யாரை பிரியப்படுத்துகிறேன், மனுஷனையா தேவனையா? Who am I pleasing? 3வது கேள்வி. டெய்லி நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, யாரை நான் பிரியப்படுத்துறேன்? நம்ம இன்னும் மனுஷனை பிரியப்படுத்தி மனுஷனுக்கு சோப் போட்டு ஊழியக்காரங்களே ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம அங்க போக முடியாதே. அதனால கிறிஸ்துவ பிரியப்படுத்துறதுல நம்ம எனக்கு அண்ணே ஸ்டான்லி பிரின்ஸ் அண்ணே எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம், நான் அன்றைக்கி ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். அன்றைக்கி நைட் ப்ரேயர் போகிறோம், என்கிட்ட பேசிகிட்டே வராங்க, டெய்லி ஒரு ஜெபம் பண்ணு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரணும், இதே என் தேவன் நல்ல ஆவி செம்மையான வழியில் நடத்துவாராக. நான் நினைக்கிறேன் அந்த 13வது வயசுலேருந்து ஈவன் இன்னைக்கு காலையில் என்னுடைய பர்சனல் ப்ரேயர்லையும் இந்த ஜெபத்தை செஞ்சுருக்காங்க. சூப்பர் சூப்பர். 143:10. இப்போ அடுத்த நேரம் ரொம்ப சந்தோஷம். பிடித்த வசனங்கள் உண்மையாகவே எல்லாருக்கும் பக்தி விருத்தியாகும், வித்தியாசமாக இருக்குது. நான் கூட உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும் இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணது சொல்லுவேன். இது பயங்கர டிஃப்ரெண்ட்டு. இப்போ எழுப்புதல் அது ஒரு வேர்டு நம்ம பேசுகிறோம், எல்லா காலங்களும் பேசுகிறோம். உண்மையாகவே எழுப்புதல் வந்துக்கிட்டு இருக்கானே, இல்லை நம்ம எழுப்புதலுக்கு ஏதாவது இன்னும் எஃபர்ட் இன்னும் கூடுதலாக சபைகளோ ஊழியர்கள் எடுத்தால் நல்லா இருக்குமா? எழுப்புதல்னே நிறைய பேர் வானத்துலேருந்து இறங்கும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இது இங்கே வரும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன்ல தான் எழுப்புதல் வரணும். அங்கதான் உண்மையான எழுப்புதல். நான் மேடையில பேசுறதுனால வருவது அல்ல எழுப்புதல், எனக்குள் வருகிற தனிப்பட்ட தாக்கம். ரொம்ப காயான்ற ஒரு வார்த்தை பயன்படுத்து ஹீப்ரூல. இப்போ ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கு டயர்டாகி சோர்ந்து போய் மயக்கம் வந்து விழுந்துட்டான். ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டோன்னே டாக்டர் சொல்கிறாங்க, நாங்கள் ரிவைவ் பண்ணுறோம், ட்ரிப்ஸ் ஏற்றி மாத்திரை கொடுத்து ஊசி போட்டு ரிவைவ் பண்ணுறோம். அந்த ரிவைவ் தான் ரிவைவ். செத்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தனை சாக விடாமல் உயிர்த்தெழுவது, அதுதான் ரிவைவல். ஸோ ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையிலையும் எங்கெல்லாம் செத்துக்கிட்டு இருக்கானோ, எதெல்லாம் சாகடிக்கோ அதையெல்லாம் சரிப்படுத்தி அவன் எழும்புறது தான் ரிவைவல். அந்த ரிவைவல் இப்போ நான் எனக்குள்ளே ரிவைவ் இருந்துச்சுன்னா, நீங்கள் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, நம்ம சேரும்போது நம்ம 2 பேருக்குள்ள பற்றிக்கும். அடுத்த ஆள் இப்படி. இப்போ நம்ம போகிற சர்ச்சில் அது பற்றி பிடிக்கணும். இப்போ நம்ம பேசுகிறோம், அது யாரையோ பற்றி பிடிக்கணும். நான் என்ன சாகடிக்கிற காரியம் என்ன? ஸோ அதுலேருந்து உயிர்த்து எழுந்து தான் அதுதான் ரிவைவல். ரிவைவல்
என்னிலே துவங்கும். எனக்குள்ள ரிவைவல் வந்துருச்சுன்னா என்னை சுற்றி ரிவைவல் வந்தோம். என்னிலே, என் குடும்பத்திலே, சூப்பர் சூப்பர். என் சபையிலே, என் சமுதாயத்திலே, அப்புறம் என் தேசம். எழுப்புதல் நிறைய பேர் இயேசுவ ஜனங்க புது ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு உள்ள வர்றதுன்னு நினைச்சுக்கிறாங்க. ரிவைவல் எனக்குள்ள வந்தாதான் நான் செய்ய வேண்டிய வேலையை செய்வேன். அவங்கள உள்ள கொண்டு வர்றதுக்கு என்ன பிரயாசப்படணுமோ அதை நான் செய்வேன். ரிவைவல் என்னில் தண்ணில் நம்மள ஆரம்பிக்கணும். இப்போ உள்ள வாலிபர்கள்னாலே அந்த டான்ஸு அப்படிதான் இருக்குது. இதெல்லாம் சரியா டான்ஸ் ஆடுற அந்த கல்ச்சரல் கூடிக்கிட்டே இருக்குது. நம்ம வாலிபர்களை இன்ட்ராக்ட் பண்ணும், அவங்களுக்கு கவர்னாலே டான்ஸ் ஆனதான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் ஒரு டேஞ்சர் என்னன்னு சொன்னா, த பிரிட்ஜ் காஸ்பல்னு ஒன்று சொல்லுவாங்க. அவர்களைப் போல சார்ந்து நான் அவர்களை அழைத்து கொண்டு வருகிறேன். இது ரொம்ப டேஞ்சரானது. தண்ணி அடிச்சா நான் போய் கூட சேர்ந்து தண்ணி அடிச்சு, இப்படிலாம் அமெரிக்காவில் சில சபைகள்லாம் இருந்திருக்கு. அவங்க கூட சேர்ந்து அவங்க கூடயே போயிட்டு அவங்க கூடயே இது நல்லா இருக்கேன், அவனை ஆதாயப்படுத்தணும், நம்ம தண்ணி நல்லா இருக்கேன், எல்லாவற்றுக்கும் எல்லா போற ஆளேன்றாரு பவுல். இல்ல இதை நினைச்சுக்கிறாங்க. என்ன இது பெரிய ராங் காஸ்பல். சுவிசேஷம் என்னது? உனக்காக இயேசு மரித்தார், உனக்காக தான் பிறந்தார், உனக்காக தான் மரித்தார், உனக்காக தான் உயிர்த்தார். இயேசு கிறிஸ்துவால் தான் பாவ மன்னிப்பு நிச்சயம். இதை தாண்டி நான் அவரை மாதிரி மாறி, நான் அவனை மாதிரி மாறி அவனுக்காக நான் என் ஸ்டைலை மாற்றிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு, சரி கிராமத்துக்கு போய் ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துறதுக்கு டான்ஸ் போட்டு ஜனங்களை கூட்டுறோம். அப்போ அங்கே 2 பேர் கேட்பாங்க வந்து, யார் எங்கள் கூட வந்தவங்களே, என்னப்பா இவ்வளோ சந்தோஷமா இருக்கேப்பா, இந்த சந்தோஷத்துக்கான இயேசு தான்ப்பா காரணம். இது ஒரு டான்ஸ் ட்ராமா, ஒரு ஆக்டிங். அது புறஜாதிகள். இப்போ தாவீது நடனம் ஆடினாருன்னா எங்கே ஆடுறாரு? ரோட்ல, சர்ச்சுக்குள்ள ஆடுறது. இது சபைன்னும் போது அந்த எனக்கு என்ன யோசிக்கிறேன், எனக்கு வலிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பக்தி போயிடுச்சு. பயபக்தி இன்னைக்கு இல்லவே இல்லை. தெய்வ பயம் இல்லாதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு துணிகிறோம். என்ன வேணாலும் செய்யலாம், எல்லாம் அது ஒரு பயபக்தி. என்ன வேணா செய்யலாம் சர்ச்சுக்குள்ளன்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வந்துடுறாங்க. ட்ரெஸ்ஸே ஒழுங்கா போடுறது இல்லையா? சபைக்கு வர்றோம், இயேசுவை பார்க்க வர்றோம், ட்ரெஸ் எப்படி இருக்கும்? அந்த பக்தி இல்லாதனாலதான் இன்னைக்கு இந்த மேற்கத்திய தாக்கங்கள் சபைகளுக்குள்ள வந்தது நமக்கு ஒரு பெரிய பின்னடைவு. ஒரு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம சபையில் தான் போதிக்கணும். இன்னைக்கு சபை பயப்படுறாங்க. இன்னைக்கு போட்டா காணிக்க வராதுன்னு நினைப்பாங்களா? வெளியே போயிட்டா பாஸ்டர் சொல்லிருக்காங்க, இங்க நீங்க பேசுறீங்க ஸ்ட்ராங்கா, நாங்க பேச முடியாதியா, அவன் வெளியே போயிடுவான், நமக்கு ஒரு சபை அவனுக்கு 100 சபைன்றாங்க. அந்த பயம் இருக்கு. அந்த பயத்துல எல்லா நம்முடைய சபைகளும் தன்னுடைய எழுப்புதலுக்கு பங்களிப்பு. சபைனா என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை காலைல சர்வீஸ் போயிட்டு மதியானம் மேல கிராம ஊழியத்துக்கு போக வேண்டியதானே? குறைஞ்சிருச்சானே. கண்டிப்பா. நம்ம 25,000 கிராமங்களில் காஸ்பல் இருக்கும்னு இலக்கு வச்சோம். 17 வச்சோம். போனோம். எதிர்ப்பு இருக்குன்னு ஒரு பாயிண்ட் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் 1000ல் 20லேருந்து 30 கிராமத்தில் தான் எதிர்ப்பு. மீதி 970 எதிர்ப்பு இல்லை. இந்த 30 கிராமத்தில் எதிர்ப்புகளை வச்சு 970 கிராமத்தை அனாதையாக்கலாமா? ஏன்னா எல்லாரும் அந்த சுவிசேஷங்கிறது கற்றலே இல்லை. இப்போ நிறைய டீச்சிங்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. இனிமேல் ட்ராக்ஸ் ஒளியும் தெரு பிரசங்கம் கிராம ஒளியுமே தேவையில்லைங்க. இப்போ ஒரு சர்ச்சில் இப்போ புதுசாக ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். 33 பேர் ரட்சிக்கப்பட்டேன்னு அதில் பெருமையாக சொல்கிறேன். நான் சொன்னேன், அந்த சர்ச்சு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் டெய்லி 50 பிரசவம் நடக்குது. குழந்தை புதுசாக பிறகுது. அது ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல். நம்ம ஒரு வருஷத்துல 33 பேர் ரட்சிக்கப்பட்டு ஆனால் அவங்கள பாராட்டணும். அவ்வளோ பேர் ரட்சிப்பு நிறைய சர்ச்சில் ஒன்றுமே இல்லாததுக்கு அது ஓகே. இது சர்வே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த நான் பொதுவாக சொன்ன சபைக்கு 3 growth வேணும். 3 growth இருக்கும். பயாலஜிக்கல் growth, பிறப்பு வளர்ச்சி. அடுத்தது டிரான்ஸ்ஃபர் growth, ஊர் விட்டு ஊர் வந்து இந்த சர்ச்சுக்கு வருவான். கன்வர்ஷனல் growth, ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி அந்த சர்ச்சில் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். இந்த கன்வர்ஷனல் growth இல்லாதது தான் நமக்கு பரிதாப நிலைமை. இல்லை, அது இல்லைனாலே ஆக்சிஜன்லையும் வெண்டிலேட்டர்லையும் பொருத்தி உயிர் விட்டுட்டு இருக்குதுன்னு அர்த்தம். உயிரை காப்பாற்றுறோன்னு அர்த்தம். அப்போ அடுத்த ஜெனரேஷனுக்கு உண்மையாக கிறிஸ்தவம்னா என்ன, எழுப்புதலுக்கு என்ன செய்யணும்,
எப்படி செயல்படணும்னு சொல்லி காமிக்கணும்னா இப்போ இருக்கிற முழுநேர ஊழியர்கள் வாழ்ந்து காமிக்கணும், செஞ்சு காமிக்கணும். அவங்களுக்கே இப்போ டான்ஸ் ஆடுற ஊழியக்காரர் நிறைய கொண்டா டான்ஸ் தான் ஆடுவான் அவன். ஏன்னா நம்ம பிரசங்கம் பண்ணி அற்புத அடையாளம் செய்து கிராமங்களில் ஊழியம் செஞ்சு அவங்கள காமிச்சேன்னா, ஒவ்வொரு சர்ச் லீடர்ஸும் ஒவ்வொரு பாஸ்டர்ஸும் அப்படி வச்சுன்னா அடுத்த ஜெனரேஷன் ஓஹோ இதுதான் ஊழியன்னு வருவான். இல்லை இது யாரோ ஒருத்தர் ட்ரெயின் பண்ணலன்னா ஒவ்வொரு தலைமுறையும் அடுத்த தலைமுறைக்கு ட்ரெயின் பண்ணாதனால தான் பிரச்சனை. யாரையோ பார்த்து அவன் மேடையை தான் பார்ப்பான். மோகன் அண்ணன் மேடையில ஜொலிக்கிறாரே, அண்ணன் கிராம ஊழியம் பண்ணது தெரியாதுல்ல. இல்லை இன்னைக்கும் அண்ணன் கிராம ஊழியத்துக்கு என் கூட வரேன்னு இருக்கிறாங்க. பேசுறாரு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம 2 பேர் மட்டும் என்னை தெரியாத கிராமத்துக்கு கூட்டு போட. நான் சொன்னேன் உங்களுக்கு கிறிஸ்தவங்களை தான் நிறைய கிராமங்களில் உங்களை யாருன்னே தெரியாது, என் கூட வாங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கிராம ஊழியத்துக்கு ட்ராக்ஸ் கொடுத்து தெருப்பிரசம்னா மோகன் சி என்ன வரேன்னு இருக்காங்க. அப்போ இது போல் எல்லா லீடர்ஸ் ஒரு சாதாரணமான ஒரு 100 ஆத்துமாக்கள் சர்ச்சுக்கு வந்துட்டா அந்த பாஸ்டர் கிராம ஊழியத்தை பிரசங்கத்தை நிறுத்திடுறாங்க. வீடு சந்திச்சு ஆண்டவர் அன்பை பற்றி சொல்கிறதே நிறுத்திடுறாங்க. அது தப்பு இல்லை. அப்போ அதனால் எல்லாருமே அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாறிடுறது. அப்போ வரவன் பூரா என்ன செய்வான், நம்மளும் இப்படி ஊழியம் தான் நமக்கு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி தான் வாலிபர்கள் வருவாங்க. அதனால் இந்த மத்தேயு 23 பாத்திரத்தின் வெளிப்புறம் நல்லா இருக்குது, ஆனால் உள்ள என்ன இல்லை, உள்புறத்தில் நிறைய வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை அப்படிங்கிற கல்லறை நல்ல ஜொலிப்புலாம் இருக்குது. எல்லா கல்லறையும் டைல்ஸ் வச்சு உள்ள நாத்தெல்லாம் இருக்குது. 4 நாளாச்சு நாரி போச்சுலாம் சொல்கிறாங்க. என்ன அதனால் ரொம்ப சந்தோஷம்ண்ணே. நம்ம இது ஒரு சின்ன ஒரு பாற்றை தான் நம்ம வருகிற காலங்கள் புதிய ஜனங்களுக்கு வர்ற வாலிபர்களுக்கு பிரயோஜனமா நம்ம டிவி நிகழ்ச்சிகளை எங்களுக்கு நேரம் ஒதுக்குங்க. வாங்க சில வாலிபர் முகாமிலையும் ஆண்டுடைய வார்த்தையை சொல்றதுக்கு கிராமப்புற வாலிபர்களுக்கு நீங்க வாங்க, சேர்ந்து செய்வோம். எங்க ஊழியக்காக இதை கேட்டு நேயர்களுக்காக ஒரு வல்லமையை ஒரு ஜெபம் பண்ணி நிறைவே செஞ்சிடலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல அன்பு நிறைந்த எங்கள் தகப்பன், எத்தனை அன்பு ஆண்டவரே எங்கள் மேல. எங்கேயோ இருந்த எங்களை ஆண்டவரே நீங்க உம்முடைய சமூகத்துல அழைத்து கொண்டீர். ஆண்டவரே உம்முடைய குமாரனும் எங்கள் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால அந்த புண்ணியத்தினால எங்களை உங்க பக்கம் இழுத்து கொண்டீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம். எங்களை ரட்சித்த ஆண்டவரே அந்த நல்ல அற்புதமான அனுபவத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய கிருபையின் கரம் உங்க பிள்ளைகள் மேல இறங்கட்டும். இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற உங்க பிள்ளைங்க ஆண்டவரே அவங்களுக்குள்ளாக ஒரு உயிர் மீட்சி வரட்டும். ஏதாவது ஆண்டவருக்காக சாதிக்காம நான் சாகக்கூடாதுன்ற அந்த உணர்வு, ஆண்டுடைய வருகைக்கு முன்பாக நாங்கள் எதையோ ஒன்று ஆண்டவருக்காக செய்யணுன்ற அந்த நிச்சயம், அந்த தெளிவு தமது பிள்ளைகளுக்குள் உண்டாகட்டும் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல உங்க பிள்ளைகள் மேல ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க வைங்கப்பா. என்னென்ன தேவைகளோடு ஆண்டவரே, என்னென்ன போராட்டங்களோடு உடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தாலும் இன்று இந்த வார்த்தையை கேட்கிறவங்க பிள்ளைங்க விடுவிக்கப்படுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். எல்லா தடைகளும் எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளிலே நடக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுங்க நான் ஜெபிக்கிறேன். உங்க அன்பின் கரத்துல உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். நீங்க மகிமைப்படுங்கப்பா. நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும். எல்லா கனமும் மகிமையும் துதியும் கர்த்தர் ஒருவருக்கே கொடுக்கிறோம். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.